அடுத்ததா ஒரு கேள்வி. ம் செபஸ்டியன் சைமனுடைய அந்த அறகுறைகள் வந்து, ம் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தேடியதாக புருடா விடக்கூடிய ஒரு நிகழ்வுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ம் அதாவது இஸ்லாம் சம்பந்தமாக சிலாகித்து பெரியார் பேசினதுலாம் 1947ல. சரி சரி. இப்ப நான் குடுத்திருக்கக்கூடிய இந்த தரவுகள் எல்லாம் ஆ 61, 63, 64 காலகட்டத்துல உள்ளது. சரி. இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பெரியார் இஸ்லாம் சம்பந்தமாக சிறப்பித்து பேசினதுக்கு உண்டான ஆதாரத்த குடுக்க முடியுமா? ம் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடக்கூடிய காட்சியா பார்க்குறோம். அதுலயும் வந்து அவங்களுக்கு உள்ள இல்லை, வந்து அதில் அவர் என்ன பேசினாராம் 63ல்? அதாவது 63, 64 காலகட்டத்தில அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, ம் இன அதாவது வந்து எதிரிகள். ம் யார் நமக்கு எதிரிகள்னு சொன்னா, முதல் பார்ப்பனர்கள், ம் 2வது முஸ்லிம்கள், சரி சரி அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள், சரி அதுக்கப்புறம் நம்மில் இருக்கக்கூடிய கீழானவர்கள். சரி. இவங்க தான் வந்து நமக்கு எதிரிகள். ம் அதே மாரி இன்னொரு இடத்துல 61ல எழுதும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ம் பிராமணர்களும், முஸ்லிம்களும் சரி. அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ம் அப்படின்னு சொன்னதாக இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எடுத்து காட்டி ஆதாரத்த காட்டி, இதுக்கப்புறம் சிலாகித்து பேசுனதுக்கு உண்டான ஆதாரத்த வெளியிட முடியுமா? ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழனி பாபா சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ம் இந்த மாதிரி பழனி பாபா வந்து யார் பெரியாரன், அம்பேத்கரையும் ஏத்துக்கலையோ, ம் அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு சொல்றாங்க. ம் ஆனா இந்த மாதிரியான தரவுகள்லாம் இப்ப நாங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பழனி பாபாக்கு இது கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு, ம் அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு. ஒருத்தர் சொல்றாரு, இது எல்லாமே விசைக்கு அவனுடைய பொதுச் செயலாளர் ம் தொகுப்பாக எழுதுனது ம் பெரியார் மறுபரிசீலனைன்னு சொல்லி. ம் இன்னொரு ஆளு சொல்லுது, இதெல்லாம் நாங்க தேடி தேடி எல்லாத்தையும் மறைச்சு இதாக்கிட்டாங்க. நாங்க ஏஐல இருந்து தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒண்ணு ஒண்ணா சரி. அப்படின்னு சொல்லி புருடா விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுக்கு வந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்படிதான் பெரியாரோட நிலை இருந்துச்சா அப்படின்னு? அதாவது பெரியார் வந்து 64 வரை 64 கட்டத்தில் வந்து ம். முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தார். ம். ஆதரவாக இருந்த விஷயங்கள்லாம் பழைய செய்தி அப்படின்னு சொல்லி 64க்கு பிறகு நீங்கள் ஏதாவது காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. இதான டாப்பிக்கு. இதான் டாபிக் மெயின். சரி, இது பிரதான ஒரு கேள்வி. ம். இந்த கேள்விக்கு வந்து நேரடியாகவே நம்மிடத்தில் பதில் இருக்கிறது. அதை நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சில பதிவு செய்ய வேண்டிய விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு இந்த கேள்விக்கான நேரடி பதிலுக்கு அப்புறம் அடுத்து வருவோம். முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டால், பெரியாரை எதிர்க்கணும் என்று சீமான் ஒரு அறிவிப்பு செஞ்சார்ல, அந்த அறிவிப்பு செஞ்சதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் காரணமா, அல்லது இந்த காரணங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அறிவிப்பு செஞ்சாரா? இதை ஃபஸ்ட்டு நம்ம அலச வேண்டியிருக்கு. சீமான் வந்து பெரியாரை தாக்கி பேசுனது 2023 பேச ஆரம்பித்து அது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றாரு. 2025 அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நேரத்தில் அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்திலையும் கடுமையாக பெரியாரை வந்து ஏசுகிறார். இதெல்லாம் ஏசின உடனே ஒரு செய்தியாளர்கள் வந்து ஈரோட்டில் வச்சு நேரடியாக கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பெரியாரை பற்றி அப்படி புகழ்ந்து இப்படி புகழ்ந்துலாம் பேசுனீங்களே, இப்போ என்ன திடீர்னு மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இவருடைய பழைய பேச்சுக்களை எல்லாம் நினைவுபடுத்தி கேட்குறாங்க. இது கடைசியில் உள்ள நிலைமை. இது சீமானுடைய கடைசி நிலைமை. அதாவது ஈரோடு இடைத்தேர்தலுங்கிறது கடைசியான நிலைமை தானே, அதில் தான் பேசுகிறார். அப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்னு கேட்டால், பெரியாரை பற்றி நான் புகழ்ந்து பேசினதெல்லாம் என்னுடைய அண்ணன் சீமானை என்னுடைய பிரபாகரனை சந்திப்பதற்கு முன்னாடி, தலைவன். அவர் தலைவரை நான் சந்தித்ததற்கு பிறகு தான் தமிழ்ண்டா என்ன, ஈழம்னா என்ன, அதுண்டா என்ன, இதுண்டா என்னன்னு எங்களுக்கு பாடம் எடுத்தார். அப்போ தான் இந்த பெரியாரை பற்றின அத்தனை விஷயங்களையும் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பிரபாகரனை நான் பார்த்ததாக புழுகிறேன்ல, அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நான் பேசியிருப்பேன், பெரியாரை பாராட்டி பேசியிருப்பேன். என்னைக்கு நான் பிரபாகரனை பார்த்ததாக புழுக ஆரம்பிச்சிட்டேனோ அதுக்கு பிறகு நான் என்ன செய்யலை, பேசலை அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்கிறார். தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். முதல்ல நீங்க பதில் வந்து இதுக்கு தான் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், பெரியாரை பற்றி இவர் வந்து பிரபாகரன் சொல்லி தான்
இவர் பிரபாகரனை பார்த்ததுக்கு பிறகு தான் பெரியாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான்ல, இது உண்மையா என்று கேட்டால் இது உண்மை இல்லை என்று அவனே பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான் அதை நீங்கள் பாருங்க. பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன். பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே அதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை அது இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நாங்கள் முன்னாடியே பிரபாகரனை நாங்கள் பார்க்கும் பொழுது, இவன் பார்க்கலாம் இல்லை, பொய் தான் அவன் சொன்ன பதில். பிரபாகரனை நம்ம சந்திக்கும் பொழுது பிரபாகரன் என்ன சொன்னார் என்று கேட்டால், நாங்கள்லாம் போராளிகளாக உருவாவதற்கு அது பெரியார் தான் காரணம், அவர்னால தான் நாங்கள் இப்படி உண்டாகணும் அப்படின்ட்டு பெரியார் சொன்னதாக, பிரபாகரன் சொன்னதாக இந்த சீமான் பேசியிருக்கிறான். அப்போ பிரபாகரனை இவன் சொன்னபடி பார்த்து இவன் அதை உண்மைன்னு வைத்து கொண்டார். பார்த்ததற்கு பிறகு பெரியாரை புகழணுங்கிற எண்ணத்துக்கு அப்போ தான் வர்றான் இவன். இப்போ என்ன பேசுகிறான், பெரியார் தான் அவரை பற்றி தப்பானவர்னு சொல்லிட்டாரு, பெரியாரை பற்றி அடையாளம் காட்டினது பிரபாகரன் தான் என்று சொல்கிறான். அப்போ பெரியார் புகழ சொல்லி பிரபாகரன் சொன்னார், அது உண்மையா? அல்லது பெரியார் மட்டமானவர்னு சொன்னார்னு சொன்னா அது உண்மையா? இதானே பேச வேண்டிய விஷயம். அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நீ சொன்ன இந்த காரணத்தையா சொன்னான் சீமான்? நீ இப்போ தேடி கண்டுபிடிச்சேங்கிறிய இந்த காரணத்தை சொல்லி, இப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்த காரணத்தினால் நான் பெரியாரை எதிர்க்கணும் சொல்லவே இல்லை. எதனால சொல்கிறான்? அது சீமான பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு முந்தைய விஷயங்கள் அதெல்லாம். பிரபாகரனை நான் சந்தித்த பிறகு அவருடைய எல்லாத்தையும் அம்பலப்படுத்திட்டார் எனக்கு அப்படின்னு தானே காரணம் சொன்னேன். அந்த காரணத்தை சொல்லிட்டு அதுக்கு மாற்றமாக பேசியிருக்கானே. நான் பெரியாரை தூக்கி பேசுறதுக்கு காரணமே பிரபாகரன் தான் சொல்லியிருக்கிறானே. இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? முதல்ல உன்னை நோக்கி ஒரு கேள்வி இருக்கிறது, நீ அதுக்கு பதில் சொல்லாமல் இன்னொரு புது கேள்வியை கொண்டு வர்ற. முதல்ல நீ சொல்ல வேண்டிய பதில் இருக்கிறது. என்ன பதில்? பிரபாகரனை சீமான் சந்தித்ததாக சொல்கிறான், அது பொய், தனி விஷயம். சந்தித்து பிரபாகரன் சொன்னதுனால தான் பெரியாரை எதிர்த்தேன் அப்படின்னு கடைசியாக சொன்னானே, அது உண்மையா? அல்லது பிரபாகரை நான் போற்றி பேசியதற்கெல்லாம் காரணம் பெரியாரை பற்றி பேசியதற்கெல்லாம் காரணம் பிரபாகரன் தான் அப்படின்னு சொன்னானே, அது உண்மையா? அப்போ பொய் சொல்லியிருக்கான்னு விளங்குது. அப்போ நீ சொல்கிற இப்போ புது காரணங்களை அடுக்கிற, இப்போ நீ தான் இந்த காரணங்கள்லாம் தேடி பிடிச்சி சொல்கிறேங்கிற. அப்போ எதிர்க்கிற முடிவை முதல்ல எடுக்கிறீங்க, பிறகு ஆதாரம் தேடுறீங்க. அதாவது நீங்களாம் ஒரு முடிவு எடுத்துற, இவனோட பிடிக்காத ஒரு வாழ்னு முடிவு எடுத்துட வேண்டியது. எடுத்துட்டு இவனை பற்றி என்ன கிடைக்குது, மைனஸா என்ன கிடைக்குது அப்படின்னு தேடி 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 பார்த்து பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. அப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நீ இந்த சீமான்கிற அயோக்கியன் என்பதை நீ ஒத்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்கணும். சீமான் அயோக்கியத்தனமாக சொல்லிட்டான், பிரபாகரனாலெல்லாம் கிடையாது, நாங்கள் தேடி பார்த்து இந்த காரணத்துக்கு தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு உன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் அந்த சீமானை கண்டிச்சுட்டு இந்த சொல்லணும். சீமான் பெரியார் மேலே பொய் சொன்னானா உண்மை சொன்னானா? அதாவது பிரபாகரன் மேலே, பிரபாகரன் பெரியாரை ஆதரிச்சார் என்று சொன்னது உண்மையா, பெரியாரை எதிர்த்தார் என்று ரெண்டையும் அவன் தான் சொல்லியிருக்கிறான். இந்த ரெண்டில் எது உண்மை என்பதை நீ சொல்ல வேண்டும். அல்லது இந்த ரெண்டு விதமாக பொய் சொன்னதுக்காக வேண்டி அவனை கண்டிச்சுட்டு, சீமா அயோக்கியத்தனமாக சொல்லிவிட்டான், பிறகு நாங்கள் இப்போ ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறோம் பெரியார் எதிர்க்கிறதுக்கு தகுதியான ஆள் தான், வேற காரணங்களை கூட நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு தான் நீ இந்த காரணத்தை வைக்கணும். இது கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி பதிலுக்கு முன்னாடி. அதுவும் களத்தில் நிற்கிறதுக்கே பெரியார் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறான். ஆமாம், நான் களத்தில் நிற்கிறதுக்கு, பிரபாகரன் களத்தில் நிற்கிறதுக்கு பெரியார் தான் காரணம், நான் களத்தில் நிற்கிறதுக்கு பெரியார் தான் காரணம்லாம் சொன்னீங்க. அது உண்மையா பொய்யா? அதை நீ தெளிவுபடுத்திட்டு என்ன செய்ய, நாங்கள் புதுசாக இப்போ தேடி பார்த்தோம் நிறைய கிடைச்சிச்சின்னு சொல்கிறீங்களா, சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ஆதாரங்களை தேடி வைத்து கொண்டு இந்த ஆதாரங்களை முன்வைத்து நீ எதிர்த்திருக்க வேண்டும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பிரபாகரந்தரில் போட்டு விட்டு நீ எதிர்த்துருவ. அப்புறம் மக்கள்லாம் கேள்வி கேட்டவுடனே பெரியாரை டேமேஜ் பண்ண என்ன கிடைக்கும் என்று 95 வருஷம் அவர் பேசுனதுல தேடி தேடி எடுத்து என்ன செய்கிற 4 விஷயத்தை எடுத்துக்கொண்டா நீ சொல்கிற.
அப்ப இதுல என்ன வழங்குறது? நீ ஒரு கொள்கையற்றவன், சீமா என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்கணும் ஆள் தானே தவிர, நியாயத்திற்குரியவனாக இருந்தால் சீமானுடைய அயோக்கியத்தனத்தை கண்டிச்சுட்டு இவன் செஞ்சது பொய், பெரியார் வந்து நாங்க தேடி இதான் சரியான காரணம், பிரபாகரன் சொன்னு சொல்லி பொய்யா தான் சொல்லிட்டாரு, இரண்டில் ஒன்று தான் உண்மையா இருக்க முடியும், அதனால ஒரு பொய் தான் அவர் சொல்லிட்டாரு, நீ சொல்லிவிட்டு இதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், முதலாவது கேட்கிற கேள்வி. அடுத்து என்னன்னு கேட்டா, சரி ஒருத்தனை எதுக்குறதுக்காக வேண்டி காரணம் தேடுறீங்க, எதை வச்சு எந்த மாதிரி விஷயத்துக்கு தேடுறீங்க? அவர் வந்து முஸ்லிமுக்கு எப்படி எதிரியா இருந்தாரு, தமிழுக்கு எப்படி எதிரியா இருந்தாரு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் பொறுக்கி பொறுக்கி நீங்கள் தேடி பெரியார்கிட்ட இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி ஆதரவா இருந்தாரு இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு தேடி என்ன செய்றீங்க? வியாக்கியானம் கொடுத்து சொல்றீங்கல்ல. அப்ப இந்த காரணத்துக்காகத்தான் நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொன்னால், நீ சொன்னதுக்கு நான் பதில் இல்லாம சொல்லிட்டு இருக்கல, நான் வேற விஷயம் பேச நினைக்காதீங்க. நீ சொன்னதுக்கு நேரடி பதில் இருக்கிறது, இந்த இதுல வரும், இந்த தொடர்ச்சியில நான் சொல்லுவேன். அந்த 67க்கு பிறகு 64க்கு பிறகு பேசினாருங்கிறீங்கள, அந்த ஒரு விஷயத்திற்கு நேரடி பதில் இருக்கிறது, அது இதிலே வரும். அதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்விகளை சொன்னாதான் இந்த கேள்வி கேட்கிறவன் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் இதை கேட்கிறேன். அப்ப நீ எதிர்க்கணும்னு பெரியாரா எதிர்க்கிற, சரி தேடி எடுக்கிற, எதுக்கு தேடுற? அவருக்கு தமிழுக்கு எதிராக இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, பெண் உரிமை என்னன்னு நீ சொல்லி தேடுறேன்னு வை. இவ்வளவையும் தேடி எடுக்கக்கூடிய நீ இதே மாதிரி இருந்த எல்லாரையும் நீ எதிர்க்கணும். இன்னும் சொல்ல போனா நீ இந்த இதையெல்லாம் எங்க பேசுறேன்னு கேட்டா, பாரதியாரை பார் அதிர போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி. பாரதியாரை வந்து பார் அதிர்கிற, பார்னா உலகம் அதிர்ற அளவுக்கு போற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு பேனர் பின்னாடி இருக்கிறது, பாரதியாரை பாரதிர போற்றுவோம். அதுல நின்றுகிட்டு தான் அந்த பெரியார திட்டுற வேலையை நீ ஆரம்பிக்கிற. அப்படியாக இருந்தால் நீ பெரியாரை பத்தி தேடுறதுக்கு முன்னாடி யாரை நீ பாரதிர போற்றுவதாக சொல்லுகிறாயோ அந்த பாரதியாரை நீ தேடினியா? நீ பாரதியார் வந்து இந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கணும்ல. பெரியார் மேல இவ்வளவு குறை சொல்றோம், இந்த அளவுக்குலாம் கிடையாது, பாரதி எப்படி இருந்தான் பாருன்னு என்ன செய்வ நீ எடுத்து காட்டுறதா இருந்தா, பாரதியாருடைய வாசகங்களை, செய்திகளை, ஆக்கங்களை, கட்டுரைகளை, கவிதைகளை தேடி பார்த்து, அவனுடைய வரலாறு எப்படி நடந்து கொண்டான் என்பதை தேடி பார்த்து, அவன் முழுக்க முழுக்க சங்கியாக, இந்த சங்கிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான் என்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தேடி பார்த்துட்டு அவனையும் தோலை உரிச்சுப்புட்டுல நீ உரிக்கணும். நீ பாரதியை பத்தி ஆதரிச்சு பேசாத ஒரு மேடையில் உள்ளவனா இருந்தால், நீ பாரதி ஆதரிக்காதவனா இருந்தால் நீ தேட தேவையில்லை. எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள அம்புட்டு பேர் நான் உன்னை தேட சொல்ல கிடையாது. நீ பாரதி பெரியார நீ குறை சொல்ற, சரி எங்க இருந்துகிட்டு குறை சொல்ற? பாரதியாரை வச்சு கம்பேர் பண்ணி தான் குறை சொல்ற. பாரதியாருடைய கடப்பாறையை கொண்டுட்டான், பெரியாருடைய பாலடைஞ்ச கடத்தை இடிக்க போறேங்கிற. அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தனை நேரம் மோத விடும் பொழுது இவனை பத்தி தேடக்கூடிய நீ அவனையும் தேடல. பெரியாரை பற்றி தேடக்கூடிய நீ பாரதியாரை பற்றி தேடினியா? பாரதியார் தேடினா இப்ப நாம் தமிழர் நீ தில்லு முள்ளு தெருகதாலம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கொள்கை கோட்பாடு அத்தனைக்கு சம்மட்டி அடியாக அந்த பாரதியார் இருக்கிறார். நீ வந்து நாம் தமிழர்னு சொல்லவே கூடாது, வெக்கப்பட்டு ஓடி போயிடணும். நீ தமிழ் தமிழ்னு பில்டப் கொடுக்குறீங்கள, அது எல்லாமே பொய்ன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி இருக்காரு பாரதி. என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப காவிகளுடைய முதலாவது ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் கருவாப்பசி, தாய் மதம் திரும்புதல் என்று ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் தாய் மதம் திருப்பி கொண்டு வரணும், நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை காவிகள் சொல்வது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த சர்ச்சில் போய் மதமாற்றம் பண்றாங்கன்னு கிறிஸ்துமஸ் அன்னைக்கெல்லாம் தாக்குதல்லாம் பண்ணாங்க, சமீபத்து நிகழ்வு. இதுக்கெல்லாம் இதை முதல்ல சொன்னவன் பாரதி. நீ இந்த கர்வாப்பசின்னு பேசுறிய, நீ பாரதியை தேடணுமா இல்லையா? பெரியாரை பத்தி நான் ஒன்று சொல்வதற்கு முன்னாடி நீ எவனை தூக்கி போட்டுகிறாயோ அவனை பத்தியும் அடையாளம் பண்ணி அதன் மூலம் உன்னை அடையாளம் காட்டிட்டு என்ன செய்யணும், நாம பெரியாரை பத்தி வரப்போறோம். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், எங்கிருந்தோ வந்த, இதெல்லாம் பாரதியாருடைய கட்டுரைகள் என்கிற நூல்ல உள்ள ஒரு செய்தி. எங்கிருந்தோ வந்த ஆங்கிலேய பாதிரிகள் பஞ்சம் பிடித்த ஜனங்களுக்கு பலவித உதவிகள் செய்து நூற்றுக்கணக்கான மனிதர்களையும், முக்கியமாக திக்கற்ற குழந்தைகளையும் சேர்த்தாங்களா மதத்துல, திக்கற்ற குழந்தைகளையும் கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்து கொண்டார்கள். ஹிந்து ஜனங்களின் தொகை வருஷந்தோறும் பயங்கரமாக குறைந்து கொண்டு வருகிறது. மடாதிபதிகளும் சன்னிதானங்களும் தமது தொண்டி வளர்வதை ஞானம் வளர்வதாக கண்டு ஆனந்தம் அடைந்து வருகிறார்கள். மடாதிபதி எதிர்க்க மாட்டேங்கிறாங்களாம். அவன் மதம் மாறிட்டு போறான்னு எப்படி எதிர்ப்பாங்க? அவங்களுடைய வர்ணாசிரமத்தினால தானே ஓடுறான். அதனால அதை கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு ஹிந்து ஜனங்கள் நமது ரத்தம், நமது சதை, நமது எலும்பு, நமது உயிர், கோமாமிசம் உண்ணாதபடி அவர்களை சுத்தப்படுத்தி, நீ வந்து அந்த மதம் மாறி போனாங்கல்ல அந்த தலித்து மக்கள்,
கொடுக்கப்பட்டவங்க அவங்கள சுத்தப்படுத்தணுமா. எந்த மாதிரி சுத்தப்படுத்தணும்? கோமாமிசம், அதாவது மாட்டு இறைச்சி திங்காதபடி சுத்தப்படுத்தி அவர்களை நமது சமூகத்திலே சேர்த்து கொண்டு வந்துடணும். இந்து மதத்துக்கு நமது சமூகத்திலே சேர்த்து அவர்களுக்கு கல்வியும் தர்மமும் தெய்வமும் கொடுத்து, அவங்களுக்கு கல்வியும் கொடுக்கணும், தர்மமும் கொடுக்கணும், தெய்வமும் கொடுக்கணும். இதான் நம்ம கடவுள் ஒன்று கொண்டே காட்டணுமா. இதெல்லாம் கொடுத்து நாமே ஆதரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அனைவரும் நமக்கு பரிபூர்ண விரோதிகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு பாரதியார் கட்டுரைங்கிற நூலில் 334 335 பக்கத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்ப இது நீ ஏத்துக்கிறியா? அப்ப ஏத்துக்கிறாருன்னா முதல்ல சீமான் நீ போடா, முதல்ல இந்து மதத்துக்கு. நீனே உங்க அப்பன் தாத்தன்லாம் யாக்கோபாயர் செபஸ்டியனா இருந்தானா சீமான் வேஷம் போட்டுட்டு இருக்கிற. நீனே யாரு? அந்த ஆங்கிலேயர்கள் பணம் கொடுத்து மாத்தினாங்கிற லிஸ்ட்ல உன் பாட்டன் வருவான, உங்க அப்பன் வருவான, உன் பாட்டை யாக்கோபும்பிய. அந்த யாக்கோபுங்கிற பேர் என்ன? யாக்கோபா எப்படி மாறினாம? வெள்ளைக்கார பணம் கொடுத்து மாறினான். இந்த வாதப்படி பாரதியார் கருத்துப்படி. செபஸ்டியன் உங்க அப்பன் எதுக்கு மாறினா? பாரதியார் சொல்லுபடி ஆங்கிலேயன் பிச்சை போட்டு மாறி இருக்கிறான். அப்ப நீ என்ன செய்யணும்? அங்கிருந்து நீ மாறணும் முதல்ல. அதாவது எல்லாத்தையும் நம்மளை காசு கொடுத்து மாத்திட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு மாறணும் உன்னை சொல்றான்னு. நீ என்ன செய்யற? இவன் பாரதிர போட்டுருவோங்கிற. இதை தோண்டி எடுக்கணுமா இல்லையா நீ? அது மாத்திரம் இல்லை, நீ தமிழ் தமிழ் தமிழ நாமி தமிழர் தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழ் தேசியத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. நீ பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம்னா தனி நாடு கேட்டா தான் தமிழ் தேசியம். நீ இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியா இருந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பொதுமக்களை ஏமாத்திட்டு தனி விஷயம். ஆனாலும் தமிழ் தமிழ் பேசுறிய. அந்த தமிழை மட்டம்னு சொன்னவன் பாரதி. தமிழ்ல கவிஞனா இருக்கான், பரவாயில்ல. தமிழை மட்டம்னு சொல்றான். சமஸ்கிருதத்தை உலகத்தில் எவனும் பேசாத மொழியாக இருக்கக்கூடிய, பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத சமஸ்கிருத மொழி தேவ பாஷைங்கிறான், உயர்ந்த மொழிங்கிறான். எப்படி எழுதுனா? நமது முன்னோர்களும், இது பாரதியுடைய எழுத்து, நமது முன்னோர்களும் அவர்களை பின்பற்றி நாமும் புண்ணிய பாஷையாக கொண்டாடி வரும் சமஸ்கிருத பாஷை. புண்ணிய பாஷை என்று மற்றதுக்கெல்லாம் சாதாரண பாஷை, இதெல்லாம் புண்ணிய பாஷை என்று சொல்றோமே, மிகவும் அற்புதமானது. அதை தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட்டு அல்ல. அது தெய்வ பாஷைன்னு சொல், விளையாட்டை சொல்லல, தெய்வ பாஷை தான் அது. உலகத்தில் இருக்கிற பாஷையில தேவனுடைய கடவுள் பாஷை என்று சொன்னால் அது சமஸ்கிருதம் தான் என்று சொல்றான. அப்ப அது கடவுள் பாஷை, இது நீச பாஷை என்று ஓம் பாஷைக்கு 2வது இடத்துல கொண்டே வைக்கிறான. இது ஒன்றை குலகி உடன்பாடானதா? நீ இதை தோண்டி எடுத்திருக்கணுமே. இது ஏன் தேடி எடுத்து நீ பேசல? பெரியார் மீது உள்ள பேசுற மாதிரி பாரதியாரை பத்தி என்ன பேசல? இது பாரதியார் புதையல் பெருந்திரட்டுங்கிற நூல்ல 274 25 இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே தமிழ் சிறந்திடுக, பாரத தேசம் முழுவதும் எப்போதும் போலவே வடமொழி வாழ்க, தேசம் முழுவதும் தேச ஒற்றுமைக்கு இதுவே வழி. தேசம் ஒற்றுமையா இருக்கணும்னா எல்லாம் சமஸ்கிருதத்தில் வந்துடணும், அப்பதான் வழின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பாரதியார் கட்டுரைகள்ல பக்கம் 46 இருக்கிறது. அதே மாதிரி 15/12/1906 இவர் இந்தியான்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அந்த இந்தியாங்கிற பத்திரிகையில இந்தி பாஷை பக்கம் தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் அந்த பத்திரிகையில. அதுல என்ன எழுதுறாருன்னா, தமிழர்களாகிய நாம் ஹிந்தி பாஷையில் பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழர்களாகிய இங்க தமிழ் இந்தி திணிப்பை எதிர்த்து அவன் ரத்த தீக்குளித்து தன்னை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இந்தியை திணிக்கிறான், தெரியாத மக்கள் மீது அனைத்தும் இந்தி. எங்க போனாலும் போஸ்ட் ஆபீஸுக்கு போனா இந்தியில இருக்கு, என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா இந்தி, பஸ்ஸுக்கு போனா இந்தி, கோர்ட்டுக்கு போனா இந்தி. அப்ப நம்ம மக்களுக்கு என்னன்னு புரியாத அளவுக்கு அனைத்தும் இந்தி மயம் ஆக்கிட்டு இருக்கிறான். அதை எதிர்த்து ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு அது ஒரு பக்கம் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, பாரதியாரு தமிழர்களாகிய நாம் இந்தி பாஷையிலே பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழ் பாஷையில நமக்கு பிரதானமா இருக்க ஹிந்தி பாஷையை அப்பியசிக்க என்ன அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறோம். நமக்கு தான் தமிழ் இருக்கே, வர இந்தி என்னத்துக்குன்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் என்றால், இந்தியா பலவித பிரிவுகளுடையதா இருந்த போதிலும் உண்மையில ஒன்றாயிருப்பதற்கு இணங்க அதில் உள்ள வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு பாஷையில் இருந்த போதிலும் முழுமைக்கும் ஒரு பொது பாஷை வேண்டும். தமிழர்கள் தமிழும் இந்தியும், தமிழும் ஹிந்தியும், தெலுங்கர் தெலுங்கும் ஹிந்தியும், வங்காளத்தார் பெங்காலியும் இந்தியும் என இவ்வாறு எல்லா வகைப்பினரும் அறிந்திருப்பார்களானால் நமக்கு பொது பாஷை ஒன்று வந்துடும். தமிழ்நாட்டுக்கார தமிழை சமஸ்கிருதத்தையும் படி, மலையாளி மலையாளத்தையும் சமஸ்கிருதத்தையும் படி, வங்காளி வங்காளத்தையும் சமஸ்கிருதத்தையும் படி, இந்தியையும் படி. அப்படி படிச்சிருப்பாயானால் பொது பாஷை நமக்கு வந்துவிடும். பொது பாஷைன்னு ஒன்று வரணுமா இருந்தால் இந்தியில தான் இருக்கணும்.
தமிழர் தெலுங்கர் முதலானவர்கள் கூட சிறிது பிரயாசையின் பேரில் இந்தியை கற்றுக்கொள்ளலாம், கொஞ்சம் சிரமப்பட்டா இந்தியை படிச்சுக்கலாம். அப்ப இந்தியை படிச்சுக்கேன்னு அவன் திணிக்கிறான். அது முதல் பாஷையா இருக்கணுங்கிறான், பொது பாஷையா இருக்கணும் என்று சொல்றான. இதுதான் உன்னுடைய நாம் தமிழருடைய கொள்கையா? இப்படித்தான் 5 வருஷமா மக்களை ஏமாத்திட்டு வந்தியா? அப்ப இதே நீ தேடல. அது மாதிரி வந்து இது ஒரு இந்த மொழி விஷயம். காவிகளுடைய கொள்கை என்ன? கர்வாப்பசி. அது அப்படி சொன்னவன் பாரதி. காவிகளுடைய கொள்கை என்ன? சமஸ்கிருதம். தமிழுக்கு 1000 கோடி ஒதுக்குனான்னு சொன்னா சமஸ்கிருதத்துக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்குவான் இந்தி மத்திய அரசாங்கம். சமஸ்கிருதம் தேவ பாஷை. சமஸ்கிருதம் அது செம்மொழிங்கிற அந்தஸ்து பெற்ற தமிழுக்கு உதவி கிடையாது. எவனும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு உதவி செய்யறான. அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இவன் திணிச்சது பாரதி. தேவ பாஷை சாதா பாஷை இல்ல, அது கடவுள் பாஷை அப்படின்னு திணிச்சானே. அப்படி ஒரு பாஷையே கடவுள் பாஷைன்னு சொல்லுவானே. ஆனா அந்த ஒண்ணுக்காணி வெறுக்கணுமா இல்லையா? தம்புட்டு பாஷையும் மட்டமா போச்சே. அப்படி எழுதி வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாம முஸ்லீம்களை வந்து மோகன் பகவத் உள்பட அனைத்து RS தலைவர்களும் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டா, நீங்க முஸ்லீமா இருங்க, கிறிஸ்தவங்க எல்லாமே இந்து தாங்கிறான். எல்லாம் இந்தியாண்டா இந்து தான், இந்து ராஜ்யம் தான், இந்து நாடு தான் இது. நீங்கள் அரசியல் போன வாரம் கூட சொல்லியிருக்கிறார் அந்த மோகன் பகவத், அரசியல் சாசனம் திருத்தவனும் தேவை கிடையாது. நீங்க திருத்தினாலும் திருத்தாட்டாலும் இந்தியா வந்து இந்து தான், இந்துஸ்தான் தான். இந்தியா என்பது இந்துக்களின் நாடு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க அரசியல் சார்ந்த திருத்தாம வச்சிருந்தாலும் சரிதான், இது இந்துக்களின் நாடு தான். அப்ப இங்க உள்ள முஸ்லீம் அவனும் இந்து தான், இங்க உள்ள கிறிஸ்தவன் இந்து தான், எல்லாமே இந்து. எல்லா மதங்களையும் ஜீரணிச்ச மாதிரி முஸ்லீமை இந்துக்குள்ள ஒரு பிரிவாக ஆக்கி நீங்க எல்லாம் எங்களுடைய ஒரு பிரிவு தான் என்று சொல்லக்கூடியது RSS சித்தாந்தம் தானே. இது இவனை கண்டுபிடிச்சாங்கிறீங்க. இதை முதல் சொன்னமும் பாரதி என்ன சொல்றான்? இந்தியாவில் உள்ள முசல்மான்களில் பலர் இந்து சந்ததியர், அவருடைய நெஞ்சில் இந்து ரத்தம் புடைக்கிறது. நம்ம எல்லாம் இந்து ரத்தம் ரத்தமா இருக்குது. ரத்தத்துல கொள்கையெல்லாம் வரும், கொள்கை மூளையில வரும், சிந்தனையில வரும்டா. ரத்தத்தை வந்து எவன் ரத்தத்தை எவனுக்கு ஏத்துற காலத்துல வாழ்ந்துகிட்டு இன்னைக்கு வழங்குதா? எவனுடைய தலித்து ரத்தத்தை பாப்பானுக்கு ஏத்துறான், பாப்பான் ரத்தத்தை தலித்துக்கு ஏத்துறான். ரத்தம் போனவனு அங்க புடைச்சிட்டுலாம் ஒண்ணு வராது. ரத்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல அணுக்கெல்லாம் செத்து போய் புது ரத்தம் உண்டாக ஆரம்பிச்சிடும், ஏத்து ரத்தம் இருக்காது. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்போது நமக்கெல்லாம் இருக்கிற இந்து ரத்தம், அதே போல இந்து ரத்தம் ஒண்ணு இருக்கு. முசல்மான்களில் பலர் இந்து சந்ததியர், அவருடைய நெஞ்சில இந்து ரத்தம் புடைக்கிறது. இங்க அவன் மட்டுமில்ல, பரம்பரையா உள்ளவன சொல்லிவிடுறாரு. அது இல்லாம பட்டாணியர், அரபியர், பாரசீகர், முகலாயர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட 1000 வருஷங்களுக்கு மேலாக இங்க இருப்பதால் அவங்களுக்குள்ள இந்த ரத்தம் தான் இருக்குதான். அப்ப நீ வந்து அரபு நாட்டுல இருந்து வந்தவனா இருந்தாலும் நீ இந்து தான், இந்துன்னு உன்னைய சொல்லுங்கிறான். நீ இந்துவுல இருந்து முஸ்லீமா மாறினாலும் பரவாயில்ல, மாறாம முஸ்லீமாகவே இந்த நாட்டுக்கு நீ வந்திருந்தாலும் பல வருடங்கள் இங்க இருந்து விட்ட காரணத்தினால் நீ வந்து இந்து தான் அப்படின்னு சொல்லி இந்து ஜாதியராகவே 1000 வருஷங்களுக்கு மேலாக வாழ்வதால் இந்து ஜாதியராகவே கருதத்தக்கவர் ஆவர். எங்கனமெனில் ஜப்பானில் பிறந்தவன் ஜப்பானியன், சீனத்தில் பிறந்தவன் சீனன், இந்து தேசத்திலே பிறந்தவன் இந்து தேசம்ங்கிறான். இத இந்தியா சொல்லுகிறது மதச்சார்பற்ற நாடு, பாரதிய சொல்றான் இந்து தேசம்ங்கிறான். அப்ப நீ என்ன தமிழ் தேசியம்ங்கிற, அவன் இந்து தேசம்ங்கிறான். அப்ப இந்து தேசத்துல பிறந்தா நீ ஒரு இந்து. இந்தியா, இந்து, ஹிந்து மூன்றும் ஒரே சொல்லின் திருப்புகள் தான். இந்தியாண்டாலும் இந்து தான், ஹிந்துனாலும் இந்து தான். இந்தியாவில் பிறந்தவன் இந்திய ஜாதி அல்லது ஹிந்து ஜாதி என்கிறார் பாரதியார். அப்ப இது பாரதியார் கட்டுரையில வந்து ஹிந்து முகமதிய சமரசம் ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது அதுல சொல்றாரு, சமரசமா வர்றதா இருந்தா முஸ்லீம்னா உன்னை இந்து ஒத்துக்கங்கிறார். அதான் சொல்றான் காவிகள் நீ சொல்லிட்டு இருக்கிறான். அது முதல்ல சொன்னவன் யாரு? நீ முஸ்லீம் என்பவன் உன்னை இந்துன்னு ஒத்துக்க, கிறிஸ்தவன் அப்படி ஒத்துக்க. நீங்க எல்லாம் வந்து என்னவா இருந்தாலும் நீங்க 1000 வருஷமா எங்கள்கிட்ட இருந்துட்டீங்க, அதனால நீங்க எல்லாரும் வந்து இங்க இருந்து மாறி இருப்பீங்க அல்லது 1000 வருஷமா இருந்திருப்பீங்க, அதனால நீங்களும் இந்து தான் என்று சொல்றான. இது ஏன்டா நீ தேடி இருக்க மாட்டேங்கிற? மகாகவி பாரதியை பாரதியில போட்டுருவீங்களா? இது பாரதியில போட்டுருங்க. போட்டுனா உங்களோட அம்புட்டு இவ்வளவு 15 வருஷம் பேசின அம்புட்டுக்கு செம்மட்டேடி அவனை தூக்கி பிடிக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாம இந்தியா பத்திரிகையில முஸ்லிம்கள் தேசபக்தி இல்லாதவன்னு ஒரு கார்ட்டூன் போடுறாரு. கார்ட்டூன் போட்டு ஒரு ஆதாரமா என்ன பண்றாருன்னு கேட்டா பாரதி, மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் கோழிக்கோட்டில் 200 பிராமணர்களை பிடித்து கட்டாய மதமாற்றம் செய்து அவங்கள மாட்டிறைச்சி திங்க வச்சான் அப்படின்னு போற போக்குல எழுதுறான். இவர் வந்து திப்பு சுல்தான் வந்து இவர் பாரதிக்கு 150 வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆள், 150 வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆளுடைய விஷயத்தை எழுதுறா இருந்தா அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டி இந்த கல்வெட்டில் இருக்கிறது,
இந்த அரசு கெஜெட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி தானே எழுதுனேன். வாயில் வந்து புடுகிறான். 200 பிராமணர்களை பிடிச்சாராம். அவங்கள வந்து பிடித்து கட்டாய மதமாற்றம். பிராமணர்களை பிடிச்சி 200 பேர் முஸ்லீமா மாறுன்னு சொன்னாராம். சொன்னது மட்டும் இல்லாமல் அம்பிட்டு ஒரு மாற்று வச்சு தின்னுட்டாராம். அவ்வளோ கொடுமை செஞ்சவங்க அந்த முஸ்லீம்கள்லாம். அந்த மாதிரி இந்த வெள்ளைக்காரர்களுக்கு பிறகு இந்த காவிகள் முஸ்லீம்கள் மீது இதுதானே பழி சுமத்துறாங்க. வால் முனையில எங்கெல்லாம் மதம் மாத்திட்டாங்க. அவுரங்கசீப்ல இருந்து ஒவ்வொரு பாபர்ல இருந்து ஒவ்வொரு மன்னரையா சொல்லி சொல்லி அவங்கெல்லாம் எங்களை வால் முனையில மாத்தினாங்கன்னு அவங்க சொல்றானே. அதுக்கு முன்னோடி இவன் தான். முன்னோடி அது திப்பு சுல்தான சொல்றான். அதான் ஆச்சரியம். திப்பு சுல்தான் என்பது வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு தோற்றத்தில் கூட இருக்க மாட்டார். அவர் தோற்றத்தில் கூட ஒரு தாடி வச்சு அந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல ஒரு இஸ்லாமிய ஒரு அடிப்படை. அவர் ஒரு முரட்டு மீசை வச்சு ஒரு டைப்பான தோட்டத்துலாம் அவரை வந்து நீனே காட்டுற திப்பு சுல்தானை. அப்போ இந்த திப்பு சுல்தான் வந்து இந்த மாதிரி செஞ்சார்னு எழுதியிருக்கிறியே. அப்போ இப்படி எழுதுறதுக்கு பொய் சொல்லி அதை பொய்யான ஒரு செய்தியை சொல்லி முஸ்லீம் மீது வெறுப்பை ஏற்படுத்தினவன் பாரதியா இல்லையா? ஆனா உண்மை என்ன? திப்பு சுல்தான் வந்து வெள்ளைக்காரனோட மோதும் போது என்ன செய்யறாங்கன்னா, அதாவது பிராமணர்கள்லாம் கூடி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சிருங்கேரியில சங்கர மடம் இருக்குது. அந்த சங்கர மடத்தில் உள்ள 1000 பாப்பனர்கள் ஒன்னா கூடுறாங்க. கூடி கடவுளே எங்களுக்கு திப்பு சுல்தான் தான் ஜெயிக்கணும், அவர் தான் வெற்றி பெறணும், வெள்ளைக்காரனை தோக்கடிச்சிரு அப்படின்னு அவங்க யாகம் செஞ்சாங்க. அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு யாகம் செய்வான்? 200 பேருக்கு மதமாற்றம் பண்ணி மாற்றிச்சு திங்க வச்சா யாகம் பண்ணுவானா? அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருந்தா யாகம் பண்ணுவானா? பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. சின்ன நாட்டில் அன்னைக்கு இருந்து சின்ன நாடு, அதில் 50,000 பேர் அரசு ஊழியர்களா பாப்பனர்கள் இருந்தார்கள். திப்புடைய ஆட்சியில் புரிய இந்த பாரதூரமான இந்தியா இல்லை. தமிழ்நாட்டில் கூட சில பகுதிகள், ஒரு திண்டுக்கல், ஸ்ரீரங்கப்பட்டினம், ஒரு திருச்சி, இப்படி சில பகுதிகளை ஆண்ட திப்பு சுல்தானுடைய ஆட்சியில ஜனத்தொகைக்கு மேல அவனுக்கு வந்து இப்ப வேலை கொடுத்துருக்கான். 50,000 பேருக்கு, 50,000 பார்ப்பனர்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கான். அவனை பத்தி சொல்றாங்க மத பார்ப்பனர்களுக்கு எதிரானவன் தூண்டி விட்டு இந்துக்களை வெறுக்க வச்சு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு விதை போட்டவன் பாரதி. இவனைத்தான் பாரதியில போட்ட பெரியாரை தேடின மாதிரி இவனையும் தேடுறா. இவனையும் தேடி சொல்லிப்புட்டு இது பயங்கர பெரியார் நீ சொன்ன மாதிரிலாம் சொல்லல. நீ சொன்ன வாசகம் இருக்க அதையும் இதை கம்பேர் பண்ணா ஒப்பிடவே முடியாது. இந்த மாதிரிலாம் பெரியார் சொன்னா நீ காட்டவே இயலாது. முஸ்லீம்களை திட்டினான்னு காட்ட போற, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இந்த மாதிரி பெரியார் சொன்னான்னு காட்ட இயலாது. அப்ப பெரியாரை விட வந்து கடுமையான முறையில் இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக வேற பேசுறான். இவன் முஸ்லாம் மதத்துக்கு எதிராக பேசுகிறான். மதத்தை விட சொல்றான், மதம் மாறி வர சொல்றான். அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து நீ என்ன செய்யற, புகழ்ந்து போடுற, அதை செய்ய மாட்டேங்கிற. அடுத்து காவிகளுடைய அடுத்த கொள்கை என்ன? பசுவுடைய மாத்திரமும் மூத்திரமும் சாணமும் அது புனிதமானது. அது 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 அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் நடந்துக்கிறது. இந்த பசுவுடைய சாணத்தையும் மூத்திரத்தையும் மதிக்கிறது ஒண்ணு. அது மாதிரி மாமிசம் சாப்பிடுவதை, பசு மாமிசம் சாப்பிடுவதை பாவம்னு நினைக்கிறது வந்து அதுக்காக மனிதனை கொல்லுவது என்பது RSS கொள்கை. மாட்டு இறைச்சியை வச்சு தான் கொலையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இது ரெண்டையுமே சொன்னவன் பாரதி. இந்த பாரதி தான் ரெண்டையுமே முதல்ல எடுத்து வைக்கிறான். எவ்வளவு விஷம் பிடிச்ச ஒரு காவியம் தெரியுமா உங்களுக்கு? RSSக்கு வந்து இவன்ட்ட பாடம் கற்பிக்கணும், கற்கணும். RSS பைலாவே வந்து பாரதி தான் உருவாக்கி இருப்பாப்ல. பாரதியார் தான் RSS பைலா உருவாக்கி இருப்பாருங்கிற அளவுக்கு அவனுடைய ஒவ்வொரு பேச்சையும் இருக்கு. என்ன செய்யறான்னு கேட்டா, பசுவின் சாணத்துக்கு நிகரான அசுத்த நிவாரண மருந்து உலகத்துல அக்னியைத்தான் சொல்லலாம். அக்னியை வேண்டாம், அசுத்தத்தை சுத்தப்படுத்த, நெருப்புல போட்டா சுத்தப்படுத்தணும்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து சொல்வதாக இருந்தால் பசு சாணம் தான். அதனாலதான் என்ன செய்யறோம்னு கேட்டா, நம்ம வீட்டையும் யாகசாலையும் கோயிலையும் பசுவின் சாணத்தால் மெழுகி சுத்தப்படுத்துறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பசுவுடைய சாணத்தை போட்டா சுத்தமாயிரும். அதனை சாம்பலாக்கி சாம்பலை விபூதி என்று ஜீவன் முக்தியாக வழங்குகிறோம். பசுமாடு பத்தினிக்கும் மாதாவுக்கும் சமானம். அதன் சாணமே விபூதி, அதன் பால் அமிர்தம். வைத்தியரும் யோகிகளும் பசுவின் பாலை அமிர்தம் என்கிறார்கள். வேதமும் அப்படியேதான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பசுவுடைய பாலுக்கு சொன்னான். பாலுக்கு அப்படி விஞ்ஞானிகள் சொல்லல. பாலை தவிர்ப்பது நல்லதுன்னு அதிகமான பேர் சொல்றாங்க. வழங்குதா? அந்த பசுவுடைய பால் பசுமாட்டு தான் நல்லது தவிர மனிதன் சாப்பிடுவதில் பல பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இவர் சொற்படி சொல்லல, வைத்தியர் அப்படி வச்சுக்கிடுவோம். ஆனா இந்த சாணத்துல பரிசுத்தப்படுத்தக்கூடியன்னு சொல்றானே, இதுதானே காவின்னு சொல்றான். அது மாத்திரமில்லை, இன்னொன்னு சொல்றான் முக்கியமாக. இந்த அதாவது நாங்க வந்து பசுவை இந்துக்களாகிய நாங்கள்ங்கிறான். இவன் ஏன் தன்னை மதத்தால் அடையாளப்படுத்துக்கிறான்? இந்தியர்களாகிய நாம தான் அவன் சொல்லணும். நான் ஒரு இந்துவுக்கு சார்பா பேசுறவன் தான் காட்டுறதுக்காகத்தான் பாரதி எழுதுறான். பசுவை இந்துக்களாகிய நாங்கள் தெய்வமாக வணங்குவதால் நாங்கள் பெரும்பகுதியாக வாழ்வதும், நாங்கள் மெஜாரிட்டியா இருக்கிறோங்கிறான், பெரும்பகுதியாக வாழ்வதும்
எங்களுடைய பூர்வீக சொத்தாக இந்த தேசத்தில் எங்களுடைய இந்த தேசம் எங்களுடைய பூர்வீக சொத்து, இந்துக்களுக்கு சொந்தமான சொத்து. அங்க பசுவின் பகிரங்கமாக பசுவின் கொலையை யாரும் செய்யாமல் இருப்பதே மரியாதையாகும். இது எங்க நாடு, இந்துக்கள் நாடு, பூர்வீக நாடு. நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம், எங்களுடைய பூர்வீக தேசம். இங்க வந்து பகிரங்கமா மாட்டை அறுத்து திண்டீங்கன்னு சொன்னா மரியாதை போயிடும். அர்த்தம் வழங்குதா? தொலைச்சு விடுவேங்கிறான். அதாவது யாரும் செய்யாமல் இருப்பதே மரியாதையாகும். சுதேசமித்திரங்கிற பத்திரிகையில வந்து 1917 ஆண்டுல 8வது மாசத்துல வந்த நவம்பர் 8ஆம் தேதி வந்த ஒரு ஆர்டிக்கல்ல இதை குறிப்பிடுறோம். எப்படி பசுமாட்டை திண்டா நாங்க மெஜாரிட்டி, எங்களை அனுசரிச்சு இருந்தா இரி. அதான நடந்துகிட்டு கூப்பில குஜராத்தில் பல மாநிலங்களில் நடக்குது, ஹரியானா நடக்குது. எல்லாத்துக்கும் யாரு இவன் தானே காரணமா இருக்கிறான். இதை தேடுங்களா. நீங்க பெரியாரை தேடினீங்கல்ல, நீங்க பெரியாரை நீ பாரதிய சொல்லாம நீ பெரியாரை சொன்னா நான் இதில் எடுக்க மாட்டேன். நீ பாரதியரை போற்றுவோம்னு அவனை போற்றி கொண்டு சொல்றீல்ல, அதுக்காகத்தான் நீ அவனை போற்றிய. முதல்ல அவனையில நீ தேடி இருக்கணும். தேடி இருந்தா நீ என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் வந்து நஞ்சாவில் வெறுக்கணும் பாரதியார, சீமா வெறுக்க மாட்டான். அவன் காவியோட ஏஜென்ட், அவன் தலைவன் வெறுக்கவே மாட்டான். அவன் ஆதியில இருந்து RSSலயே பணம் வாங்கி கொண்டு அதுக்காக செயல்படுறவன், நடிக்கிறவன். நீ வெறுக்கணுமா இல்லையா? உன்னுடைய எவ்வளவு பெரிய யுத்தம் பண்றான் அவன், மாட்டிறைச்சி திங்காதேங்கிறான், திண்டா மரியாதை கெட்டு போயிருங்கிறான். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமைன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, அதுவும் இந்துத்துவாவுடைய கொள்கையில் உள்ளதான 4 வர்ணமும் இருக்குன்னு தானே அவன் சொல்றான். அதை இவன் எப்படி சொல்றான்னு கேட்டா, தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமையா இருக்காங்கன்னா சும்மாவனா இல்லை, அவங்க பிறப்புல அசுத்தமானவர்கள். அது நீங்கணுமா இருந்தா 3 தடவை குளிக்கணும். அவங்க இவர் குளிக்க மாட்டார் 3 தடவை. இவர் பிறவில சுத்தமானவர், இவர் உயர்ந்த சாதி. அவங்க தீண்ட தகாத ஜாதியா இருக்கனால தினமும் தீண்டாமை, மக்கள் மீதான தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் அவர்கள் தினமும் 3 முறை குளிக்க வேண்டும். பசு மாமிசம் என்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதை செஞ்சு பாரு, உன் மேல தீண்டாமை இருக்காது. மாமிசம் இறைச்சி மாட்டு இறைச்சி திங்க மாட்டோம்னு சபதம் எடுக்கணுமா. அது மாதிரி டெய்லி தலித் என்ன செய்யணும்னு கேட்டா, தாழ்த்தப்பட்ட மக்கள் 3 தடவை குளிக்கணுமா. ஒரு சமுதாயத்தை பார்த்து 3 தடவை குளின்னு சொல்றான, இது என்ன வகையான ஒரு ஒடுக்குமுறை? இது என்ன வகையான மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான்னு என்ன செய்யற அவனை நீ போட்டுகிறாய். அது மாத்திரம் இல்லாம இது இந்த நாடு வந்து நீ தமிழர் பூமின்னு சொல்ற, தமிழ்நாடுங்கிற வழங்குதா. நம்ம திராவிட இயக்கத்துக்காரங்க வந்து திராவிடர்களுக்கு சொந்தமான நாடுங்கிறாங்க. ஆனா பாரதியார் கொள்கை என்ன தெரியுமா? இதுல வந்து எந்த திராவிட பயலுக்கு மேல கிடையாது, எந்த தமிழ் பயலுக்கு மேல கிடையாது. இது ஆரிய நாடு. இது ஆரிய நாடுங்க. நாட்டுக்கு பேர் ஆரிய நாடுங்கிறான். ஆரியர்னா பிராமணருங்க. ஆரியர்னா நாட்டில் 2 இனம் தான். ஒன்று திராவிடர்கள் பூர்வீகமா இருந்தவங்க. ஆரியர்னா ஹைபர் போலன் கலவாய் வழியாக வெளிநாட்டிலிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்த ஒரு இனம், அவர்கள் தான் பிராமணர்கள். அவங்கள தான் ஆரியர்னு சொல்லுவாங்க. அப்ப ஆரியர் என்று சொன்னாலே பிராமணர்னு அர்த்தம். அப்ப இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஆரிய பூமிங்கிறான். ஆரிய பூமியில் வந்தே மாதரம்னு பாட்டு இருக்குல்ல, அது முழு பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு வரி வருது, ஆரிய பூமியில் நாரியரும். இந்த ஆரிய பூமியில நாரியர்னா பெண்கள் அர்த்தம். ஆரிய பூமியில நாரியரும் நரசூரியரும். நரசூரியர்னா மனிதர்கள்ல சூரியன் போன்றவர்கள், ஆண்கள் அப்படியே புகழ்ந்து பெண்களை மட்டப்படுத்துறான். நரசூரியர்னா ஆண்கள். அப்ப நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசம் வந்தே மாதரம். இந்த ஆரிய பூமியில இருக்கிற பெண்களும் வந்தே மாதரம் சொல்கிறார்கள், ஆண்களும் வந்தே மாதரம் சொல்கிறார்கள் சொல்ல வரும்போது இந்த பூமிக்கு என்ன பட்டம் கொடுக்குறான்? ஆரிய பூமிங்கிறான். அப்ப அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீ தமிழன்னா நீ வந்தவன், உனக்கு இது பூர்வீகம் கிடையாது. தெலுங்கெல்லாம் வந்தவன், கன்னடம்லாம் வந்தவன், அவன் தான் திராவிடன். மலையாளிலாம் வந்தவன், அவன்லாம் வந்தேரிகள். இந்த பூமி யாருக்கு சொந்தம்னு கேட்டா ஆரியனுக்கு சொந்தம், பிராமணுக்கு சொந்தம்ங்கிறான். அப்ப ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் இருக்கிறான. அப்ப இது நீ ஏத்துக்கிறியாப்ப? அப்ப ஆரிய பூமியா இது? ஆரிய பூமினா கிடைச்சிரு தமிழ். நாம் தமிழர் கிடையாது, நாம் ஆரியர்னு போடு. இனிமே நாம் தமிழருங்க இயக்கத்தின் பேரை நீ மாத்தணும். பாரதிய போட்டுறதா இருந்தா என்ன செய்யணும்? அவர் போட்டணுமா இல்லையா? அவர் என்ன பேர் வைக்கிறாரு? இது நம்ம ஆரிய பூமிங்கிறாரு. அப்ப நீ என்ன செய்யணும்? நாம் ஆரிய தேசியம், இனியிலிருந்து தேதி மாற்றப்படுகிறது, ஆரிய தேசியம், நாம் ஆரியர். நாம் ஆரியர்னு என்ன செய்யணும்? நீ பேரை மாத்திக்கிட்டு ஆனா உன்னை சேர்த்துக்கிற மாட்டான், அது ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இது என்ன நீ தேடல? அவனுடைய மேடையில் அவனை புகழ்ந்து கொண்டு பெரியார திட்டிய இவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயத்தை இருக்கிறான. அதே மாதிரி வந்து ஆரியம் என்ற, அதாவது வந்தே மாதரம்ங்கிற தலைப்புல இவர் ஒரு பாடல் எழுதுறாரு. எங்க 1904 சுதேச மித்திரன்கிற பத்திரிகையில் எழுதுறாரு, ஆரியம் என்ற பெரும் பெயர் கொன்றையும் அன்னையின் மீது
திகழ் அன்பனும் மென்கோடி வாடிய காலை அதற்கு தந்துருவான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாரு. நமக்கு தேவை என்னன்னு சொன்னா, ஆரியம் என்ற பெரும்பெயர் கொன்ற எம் அன்னையின் மீது நாட்டை சொல்றான். இந்த நாடு வந்து எங்க அன்னை. அவ யாருன்னு கேட்டா, ஆரியம் என்ற பெரும்பெயர் கொண்டவள். இந்த நாட்டுக்கு பேர் ஆரியம் தான். இந்த நாட்டுக்கு பேர் ஆரியம்னு சொல்றானே, உன்னையெல்லாம் வந்தேன்னு சொல்லி எழுதியிருக்கிறானே, அதுக்கு என்னடா அதை என்ன தேடலை? இங்க தேடுறது அது தர்மமா இல்லையா? அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி பல இடங்கள்ல சொல்றான், மேவிய நல் ஆரியரை, மேவிய உயர்ந்த நல் ஆரியரை அப்படின்னு புகழ்கிறான். அது மாதிரி வாரிய நல் ஆரிய தேவியின் மந்திரம், இந்த வந்தே மாதரம் பாடத்துல தான் பல இடத்துல ஆரியத்தை புகழ்ந்து பேசுறான். அப்ப ஆரிய நல் ஆரிய தேவியின் மந்திரம் அப்படின்னு ஆரியத்தை சொல்றான். அதே மாதிரி வந்து ஆரியர் வாழ்ந்து வரும் அற்புத நாடு என்பது போய் பூரியர்கள் வாழும் புலை தேசம் ஆயினதே. இது வந்து ஆரியர்கள் பிராமணர்கள் வாழக்கூடிய நாடு என்கிற நிலை மாறி இந்த பூரியர்கள்னா கேடுகட்டவங்க வாழ்ற ஒரு தேசமாய் போயிடுச்சே அப்படின்னு வருந்துறார். அதாவது இவங்க எல்லாம் இல்லாம இருந்திருக்கலாமே, நம்ம நாடா வந்து ஆரியன் மட்டும் இங்க இருந்திருக்கலாமே, ஆரிய பூமியில வந்து பூரியர்களும் புலை தேசம் நம்ம மாறி போயிடுச்சே அப்படின்னு சொன்னா, அப்ப நான் அந்த ஆரியன் அல்லாதவனை எல்லாம் என்ன செய்யறான், வந்தேன்னு சொல்றான். இது ஆரியன் தான் அற்புத நாடா. இது இந்த இந்தியாவுக்கு பேர் என்னது, ஆரியர்களின் அற்புத நாடு. ஆரிய நாடு ஓ நாடு இல்லைங்கிறான். அது மாத்திரம் இல்லாம வேத உபநிட மெய் நூல்கள் எல்லாம் போய் வேத கதைகள் வந்துருச்சேங்கிறான். அதாவது வேதம் உபனிஷம் மெய் நூல்கள் இதெல்லாம் போயிடுச்சான். எவனும் வேதம் படிக்க மாட்டேங்கிறானா, உபனிஷம் படிக்க மாட்டேங்கிறானா, வேற உலக கல்வி அதெல்லாம் டாக்டர் வைத்தியம் படிக்கிறானா. அதெல்லாம் போயிட்டு இது வந்துருச்சேன்னு வருந்துறான். யார்? பாரதி. வேதம் போயிடுச்சே, இதிகாசம் போயிடுச்சே, உபனிஷம் போயிடுச்சே, எல்லாம் வெள்ளக்காரன் வந்து அப்படியே மாத்திரானுங்கள அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கவலைப்படுறான்? வேதம் உபனிஷம் இதுக்கு தான் கவலைப்படுறான், இதுவரை நாட்டுக்கு கவலைப்படல. அப்ப இவன் பக்க ஆரியன் இருக்கா இல்லையா, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வீரியம் அழிந்து மேன்மையும் ஒளிந்து ஆரியர் புலையர் கடிமைகள் ஆயினர். வீரியம்லாம் போய் மேன்மையும் போய் ஆரியர் என்பவர்கள், அதாவது பிராமணர்கள் புலையர்னு வெள்ளக்காரன் சொன்னான், கெட்டவன். புலையருக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. வெள்ளக்காரனுக்கு அடிமையா போயிட்டீங்களாடா, நீங்க எப்படிப்பட்ட ஜாதியில இருந்தீங்களான்னு சொல்லி பிராமணர்களை சொல்றான். நீங்க தான் உயர்ந்த ஜாதி ஆண்டுகிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவனுக்கு அடிமையா போயிட்டீங்களே அப்படின்னு சொல்றான். பிச்சை வாழ்வு தந்த பிறருடைய ஆட்சியில, அதாவது வெள்ளக்காரன் ஆட்சியில வந்து அச்சமுட்டு இருப்போம் ஆரியம் நல்ல பயந்துகிட்டு இருக்கணும். ஆரியம் கிடையாது. டேய் நாங்க பயப்பட மாட்டோம்டா. ஆரியம் எதுக்கு பயப்பட மாட்டோம் அப்படி எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு சரணாகதி ஆயிட்டான். அது ஒரு விஷயம். நான் இனிமே உங்க வங்குக்கே வரமாட்டேன், அரசியல ஈடுபட மாட்டேன்ட்டு கடைசி காலம் வரைக்கும் எதுவும் பேசாம ஒதுங்கி இருந்தவன் தான் இவன். அஞ்சு பயந்து நடுங்கிறவன் யாரு? இந்த பாரதி. அவன் சொல்றான் அச்சமுற்று இருப்பவன் ஆரியன் கிடையாது, நாங்க பயப்பட மாட்டோமே, ஆரியன் பயப்பட மாட்டோமே, இந்தியர்கள் பயப்பட மாட்டோம்னு நீ சொல்லு, எல்லாரும் சார்பாவும் நீ பேசு. நீ என்னோட ஆரியன் சார்பா பேசு. ஆரியம் பயப்பட மாட்டேங்கிற, ஆரியம் மட்டும்தான் நாட்டு சொந்தக்காரன் அதெல்லாம் சொல்ல வர்றான். அன்பில்லாது இருப்போன் ஆரியன் நல்லன், அன்பில்லாம இருக்கிறவன் ஆரியம் கிடையாது. அன்புன்னா நாங்க தான் மாட்டத்தின் ஆலையை கொள்ளுவோம், அந்த அளவுக்கு அன்பு உள்ள நாங்க ஆட்களா இருப்போம். நீங்க வழிபாட்டு நடத்தி நாங்க வந்து கிறிஸ்துவ தேவாலயில பிடிச்ச என்ன செய்வோம், தாக்குவோம், அவ்வளவு அன்பு உள்ளவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி அன்பில்லாது இருப்போம் ஆரியன் நல்லங்கிறான். ஆட்சியில் அடங்குவோன் ஆரியன் நல்லன். இந்த ஆட்சிக்கு அடங்கி போறவன் ஆரியன் அடங்க மாட்டோம், நாங்க அடங்க மாட்டோமே அப்படிங்கிறான். இதெல்லாம் பந்தாவா பேசினான். பிடிச்சி பாண்டிச்சேரியில் உள்ளதுக்கு போட்ட பிறகு வெளியே வர்றது, கடலூர்ல கைது செஞ்ச பிறகு நினைஞ்சான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே பேச மாட்டேன், தெரியாதனமா பேசிவிட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு அன்னையிலேருந்து வாயை திறக்கலவன். அதான் பாரதியார். அப்ப வந்து அன்றொரு பாரதம் ஆக்க வந்தேனே, ஆரியன் வாழ்வினை ஆதரிப்போனே, ஆரியனையும் நின்னர மறந்தாயோன்னு ஒரே ஆரியம் 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 அப்படின்னு பேசுறான். அதே மாதிரி வந்து இந்த ஆரியன் தான் வந்து தமிழுக்கு இலக்கணம் செஞ்சு கொடுத்தானான். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை, ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஒரு வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். அதான் ஆரியம் அகத்திய முனிவர் தான் என்ன செஞ்சானா, புராணத்தில் வரக்கூடிய அகத்திய முனிவர் தான் இவரை கண்டு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தாராம் தமிழுக்கு. தமிழுக்கு இலக்கணம் யார் எழுதுனா எல்லாருக்கும் தெரியும். இவர் அகத்தியன் தான் தமிழுக்கு இலக்கணம் எழுதினார், அதுலேயும் ஆரியத்துக்கு சொந்தக்காரன் ஆக்குறான். அதனால இப்படி உள்ளம் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே வந்தா இதை வந்து அந்த ஒரு அறிஞர் பாலாசா வல்லவன்கிற தனி நூலே போட்டிருக்கிறார். பாரதியார் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு நிலையில உள்ள ஒருத்தனை நீ தூக்கி பிடிச்சிக்கிட்டு தேடுறாங்களாம், பெரியாரை குறை சொல்வதற்கு தேடுறேங்கிற. அப்போ முதல்ல என்ன செய்யணும், நேர்மை உள்ளவனா இருந்தா எங்களை பத்தி எவன் எழுதினாலும் விடமாட்டோமேன்னு சொல்லணும்ல நீ. அப்படியா பெரியார் அப்படியா, அந்த இவன் 100 மடங்கு இருக்குன்னு சொல்லி இப்ப என்ன செய்யணும், நீ இவ்வளவு காட்டி விட்டாய், நானும் இன்னும் கொஞ்சம் தேடுறேன், தேடி இந்த பாரதியில 2ல் 1 பார்ப்போன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப பாரதியார் சொன்னால் நீ பார்க்க மாட்டாய்,
அதுல ஒரு தூசி கூட இல்லாத, இதோட கம்பேர் பண்ணா பெரியார் சொன்ன ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சில வாசகங்களை பிடித்து கொண்டு பெரியார் முஸ்லீமுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார்னு ஒரு படம் காட்டுறீங்களடா. அப்ப இதுல இது நேர்மை இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை. அதே மாதிரி பெரியாரை போல யாரெல்லாம் பாதகமான கருத்து சொன்னாங்களோ அத்தனைக்கும் தேடணும். முதல்ல சீமானுக்கு தேடு, பெரியாருக்கு தேடல. இந்த சீமானுக்கு தேடுறா. 15 வருஷம் பேசுனா உனக்கு பைத்தியம் பிடிக்கும்டா. ஒழுங்கா தேடணும்னு சொன்னா இப்படி ஒருத்தனால பேச முடியுமா? பிறண்டு பேச முடியுமா? ஒரு பிரபாகரனை சந்திச்ச விஷயத்துல எத்தனை புழுகு இருக்கிறான்? ஒரு விஷயத்துக்கு 500 புழுகு எடுக்கலாம். இப்படி பேசின எதை பேசினாலும் புழுகு, எதை பேசினாலும் பொய். எவனாச்சும் ஒருத்தர் செத்துட்டான்னு சொன்னா என்ன செய்வான்? அதுக்கும் புழுகுவான். நம்மளோட தான் இருந்தா நான் தான் அவனுக்கு எல்லாம் சொல்லி எழுதி கொடுப்பேன். சிவாஜி கணேசன் நான் தான் வசனம் எழுதி கொடுப்பேமா, சிவாஜி செத்த பிறகு சொல்லுவான். இப்படி எல்லாத்தையும் நான் தான் சொல்லி மனநோயாளி, ஒரு வகையான மனநோயாளி தான். எல்லாத்திலையும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய டெஸ்ட் பண்ண கண்டிப்பாக சீமான சோதனை பண்ணா மனநோயாளின்னு சர்டிபிகேட் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தனை வைத்துக்கொண்டு என்ன செய்யறேன்னு கேட்டா நீ அவங்கள நீ விமர்சனம் பண்ற தப்பு ஒரு விஷயம். சரி, இப்ப பெரியார் சொன்னதுக்கு வருவோம். பெரியார் முஸ்லிம்களை திட்டினாருங்கிற பெரியாருடைய நிலைப்பாடு மட்டும் இல்லாம உலகத்துல எவருடைய நிலைப்பாடாக இருந்தாலும் கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கிறது, அரசியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. கொள்கை சார்ந்த நிலைப்பாடு அதுல மாறாம இருந்தார்கள் என்று சொன்னா அதை வரவேற்கணும் நம்ம. ஆனா அரசியல் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டே வரும். ஒரு தடவை இவனை ஆதரிப்பான், ஒரு தடவை அவனை ஆதரிப்பான், ஆதரிச்சவனை எதிர்ப்பான், எதிர்த்தவனை ஆதரிப்பான். இப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்கல்ல, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு. ஒரு சூழ்நிலையில இவன் தான் நமக்கு எதிரியா இருக்கான்னு அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சூழ்நிலையில இவன் நமக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு அவனை ஆதரிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக வேண்டி சில நேரங்கள்ல சிலரை திட்டுவது, சிலரை ஆதரிப்பது என்பது மனிதருடைய இயல்புல உள்ள ஒரு விஷயம். பெரியாருடைய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை சார்ந்த சில நிலைப்பாடுகளை சொன்னார், இஸ்லாம் மதம் சார்ந்த சில நிலைப்பாடுகளை சொன்னார். அவர் சந்தித்த முஸ்லிம்களை பற்றி சில நிலைப்பாடுகளை சொன்னார். முஸ்லிம்களை பற்றி அவர் சொன்ன நிலைப்பாடு மாறக்கூடியது. ஏன்னா முஸ்லிம்களை பற்றி அவர் கண்ணு முன்னாடி முஸ்லீமை பார்க்கிறாரா, அவருக்கு ஒரு மதிப்பீடு வருதா, அதன்படி என்ன செய்வார்? முஸ்லீமை திட்டுவார். ஒரு நேரத்தில் முஸ்லீமுக்கு நல்லது செஞ்ச மாதிரி படுதா, அதை ஆதரிப்பார். அது கொள்கை சார்ந்த நிலைப்பாடு கிடையாது. இப்படி மாறி மாறி வரக்கூடியதுதான் அரசியல. நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். மாற்றிக்கொள்ளாட்டி அவன் மடையானா போயிடுவான். ஏன்னு கேட்டா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறணும்ல. இந்த சூழ்நிலைக்கு எடுக்கிற முடிவு தான் இந்த சூழ்நிலைக்கு எடுக்கணும். மாறி போச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு உள்ள முடிவு தான் ஒருத்தர் எடுக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்றது என்பது ஒன்று இருக்கிறது. ஒரு சித்தாந்தம், ஒரு தத்துவம், ஒரு கொள்கையை சொல்றான்னு வைங்க, அது அதிலே கடைசியா நிக்கணும். இப்ப பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல, கடைசி மாறினாரா? அது கொள்கை. கடவுளை அதாவது திமுக ஆதரிச்சாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, முஸ்லீம் லீக் ஆதரிச்சாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அந்த நிலையில் பெரியார் மாறினாரா? கொள்கையில மாறல. இதன் கொள்கை என்பது. அதே மாதிரி இஸ்லாம் பற்றி அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது. எந்த நிலைப்பாடு? நீங்க சாதி ஒழியணும்னு சொன்னா இஸ்லாமை தவிர வழி இல்லைன்றார். இதை அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரா, அன்னையில இருந்து அவர் சாவுற வரைக்கும் இதுக்கு மாத்தி பேசினாரா? அவர் சாவுற வரைக்கும் இஸ்லாமுக்கு போனா ஜாதி ஒழியும்ங்கிற சொன்னார்ல, நான் தவறாக சொல்லிவிட்டேன், இஸ்லாமுக்கு போனாலும் உங்களுக்கு ஜாதி ஒழியாது, நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாரா? அது மாத்தல. அவர் எதை மாத்தினாரு? ஒரு நேரத்தில் ஒரு தேர்தல் நிலை வரும், முஸ்லீம் லீக்கை திட்டினாருங்கிறீங்கள, அதுக்கே நான் வர்றேன். அவர் நீங்க சொன்ன வாசகம் முஸ்லீம் லீக்கை பத்தி தான் சொன்னார், நீ வாட்சி காட்டினீர்ல. அந்த முஸ்லீம் லீக்குடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அதாவது இவர் காமராஜருக்கு ஒரு சார்பான ஒரு நிலை எடுக்கிறார் பெரியார். முஸ்லீம் லீக்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ராஜாஜிக்கு சார்பான நிலை எடுக்கிறாங்க. ராஜாஜி பிராமணர், பிராமணருக்கு சார்பாக முஸ்லீம் லீக் வேலை செய்யுது. எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு கேட்டா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்ல இருந்து அவங்களுடைய ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, கூமுட்டைகள் எந்த நேரத்தில் எது போடுறேன்னு தெரியாம, எங்களுக்கு ராஜாஜியை சர்டிபிகேட் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாதுன்னு சொல்லி அதைத்தான் கேள்வி கேட்கிறான். இந்த கிறுக்கு பயிர் அது ஒரு பெருமையா நினைச்சு என்ன செய்யறாங்க, ராஜாஜி எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னு சொல்லி முஸ்லீம் லீக் உடைய ஃபேஸ்புக்ல போட்டிருக்கானுவோ. அறிவு இல்லாம எதை எப்போ போடணும், இதுக்கு என்ன அர்த்தம் வராம அது கிடக்கட்டும். அப்ப எந்த அளவுக்கு இணங்கி இருந்தாங்கன்னா, ராஜாஜி இவங்களை விட்டால் ஆளே கிடையாதுங்கிறவங்க பாராட்டுறாரு. ராஜாஜி முஸ்லீம் லீக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால எல்லாருமே முஸ்லீம் லீக்கா இருந்தா நல்லா இருக்குமே என்ற அளவுக்கெல்லாம் பாராட்டினாருங்கிறார். அவ்வளவு இரண்டரை கலந்து இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு தான் பெரியார் நினைஞ்சாரு, முஸ்லீம் லீக்கை திட்டுறாரு. முஸ்லீம் லீக்கை திட்டுறதுக்கு முஸ்லீம்னு சொல்லி திட்டுறாரு. இந்த முஸ்லீமும் பாப்பான அவர் ஒரு முஸ்லீம் பாப்பா தான் பாக்குறாரு.
ராஜாஜியாகவும் அங்கே உள்ள இஸ்மாயில் சாஹிபாவும் அவர் பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? அவன் முஸ்லீம், அவன் பாப்பான், இவர் முஸ்லீம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த பாப்பான முஸ்லீம் ஆபத்தான ஆளுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சொல்றாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரசியல் நிலைப்பாட்டில் அன்றைக்கு இருந்த முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்கு தான் முஸ்லீமுக்கு இருந்த ஒரு கட்சி. அன்னைக்கு வேறு வேறு கட்சிகள்லாம் தோன்றாத ஒரு காலம். அப்போ முஸ்லீம் லீக்கில் இருந்தாங்கன்னா முஸ்லீம்னு சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, நீங்கள் பாப்பான ரெண்டு பேரும் சேர்ந்து நாசமாக்குறேங்கிறார். அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் அதை முஸ்லீம் லீக் பெரியார் ஆதரிச்சாங்கன்னு வைங்க, அடுத்த தரத்தில் மாறிடுறது. ராஜாஜி ஆதரவு வாபஸ் இது மாறக்கூடிய நிலைப்பாடு. அன்றைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததுனால அவர் திட்டினார். அவர் திட்டினது யாரை திட்டினாரு? முஸ்லீம் லீக்கு தான் திட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் லீக் தான் திட்டினார். அன்றைக்கு இந்தியா முழுசு முஸ்லீம்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பார்ப்பனரோட கூட்டெல்லாம் கிடையாது. அவங்கள அவர் திட்டலை. உலகம் பூரா முஸ்லீம் இருந்தாங்க. உலகத்தில் நம்ம பாப்பா இருக்கிறான், உலகம் பூரா அதை இல்லாமல் சேர்த்து சொன்னார். அவர் எதை சொன்னார் உனக்கு விளங்குதா இல்லையா? தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பேசும் பொழுது ராஜாஜிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, அவங்க ராஜாஜி பாப்பானுக்கு எதிராக நீங்கள் எப்படி நிற்பீங்க அப்படின்னு கேட்டார். இது ஒரு நிலைப்பாடு. அவர் முஸ்லீம் லீக்கை திட்டின மாதிரி முஸ்லீம் லீக் சும்மா இருந்தாங்களா? பதில் அவங்களும் கொடுத்தாங்க. அவங்க பெரியார் திட்டினாங்க. அப்போ இவர் பெரியார் முஸ்லீம் லீக்கை திட்டினது, முஸ்லீம்களை திட்டினாருங்கிறீங்கல்ல, அரசியல் ரீதியாக திட்டினார். அரசியல் ரீதியாக திட்டின அவர் இவர் போன காரணத்தினால் நான் இஸ்லாத்தை பற்றி சொன்ன எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறேன்டாரா? கொள்கை சம்பந்தமா பேசினார். என்ன சொன்னாரு? இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லை, வரவேற்கிறேன்னு சொன்னார்ல. இதை மாற்றி ஆதாரம் காட்டு பார்ப்போம். 64 காட்டு, 74, எந்த வருஷத்துல காட்டு, ஒரு வரை உனக்கு காட்ட இயலாது. இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லைன்னு நான் தப்பா சொல்லிவிட்டேன். முஸ்லீம் லீக்குடைய அந்த தேர்தல் நிலைப்பாட்டுக்கு தான் எதிர்த்தாரே தவிர பெரியார் இஸ்லாத்துக்குன்னு ஒரு நிலைப்பாடு வச்சார்ல, கடவுள் இல்லைங்கிற விஷயத்தை அவர் உறுதியாக இருந்துக்கிட்டார். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இல்லாம ஜாதி ஒழியணுமா, இஸ்லாத்தை விட்டா கதி இல்லைன்னு சொன்னார்ல, அதை மாறினாரா? கடைசி வரைக்கும் மாறினாரா? நீ என்ன செய்யற? அரசியல் ரீதியா முஸ்லீம் திட்டின வச்சு ஆதாரம் காட்டுற. கொள்கை ரீதியா மாத்தினார் அவரை. கொள்கை ரீதியா என்ன 31 என்ன சொன்னாரோ, 29 என்ன சொன்னாரோ, 47 என்ன சொன்னாரோ, அதைத்தான் சாவுற வரைக்கும் சொன்னார். மாத்தி சொன்னாரா? இல்லையே. இஸ்லாத்துக்கு நான் போக சொன்ன தப்பா சொல்லிவிட்டேன். ஒருத்தர் அப்படி சொன்னா தான் கொள்கை ரீதியாக ஒரு இஸ்லாத்தை எதிர்க்கிறான்னு அர்த்தமாகும். அவர் முஸ்லீம் லீக் எதிர்த்தாரு, ஒரு அரசியலுக்காக எதிர்த்தாரு, பிறகு ஆதரிக்கவும் செய்வாரு. ஆதரிச்சதை எதிர்ப்பாரு, எதிர்ச்சதை ஆதரிப்பாரு. இப்படி இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியில உள்ளவங்க, எல்லா சமுதாய இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ரெண்டு நிலை இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ பெரியாருக்கு நீ என்ன ஆதாரம் காட்டுற? அவர் முஸ்லீமை திட்டாருங்கிற, முஸ்லீம் பாப்பானு தான் எதிரின்னு சொன்னாருங்கிற. ஆமா, அந்த நேரத்தில் அவர் அப்படி கருதினார், அரசியலுக்காக கருதினார். அப்படி சொன்ன பெரியார் நீ எதுக்கு ஆதாரம் காட்டனே? அன்றைக்கு தேர்தலில் உள்ள விஷயத்துக்கு உள்ள அன்னைக்கு இருந்த முஸ்லீம் லீக்கை பத்தி பேசினாரு. அதுக்கு முஸ்லீம் லீக்கும் பெரியார் திட்டி விட்டாங்க. அது கணக்கு தீர்ந்துருச்சு. இப்ப நீ என்ன பேசணும்னு கேட்டா, இதன் காரணமாக நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், முஸ்லீம்கள் யாரும் இஸ்லாத்தில் போய் சேராதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரா? சொல்லவே கிடையாது. அதே மாதிரி இப்ப பல இஸ்லாமிய மாநாடுகள்லையும் பிற மாநாடுகள்லையும் இஸ்லாத்தில் இந்த பெண்கள் புர்கா போட்டு முகத்தை மறைக்கிறார்களே, அதை தவிர மற்ற விஷயங்கள் எனக்கு மறுப்பு கிடையாது. அவங்க சொத்துரிமை கொடுக்கிறார்கள், திருமண உரிமை கொடுக்கிறார்கள், விவாகரத்து உரிமை கொடுக்கிறார்கள், அதையெல்லாம் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு பேசினாரு. அதை எப்ப மாத்தினாரு? இந்த புர்காவுக்கு கூட என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆப்கானிஸ்தானு, இந்த துருக்கி, அந்த மாதிரி நாடுகள்ல இருக்கிற மாதிரி உள்ளது அவர் ஏத்துக்கதான் செய்யறாரு. அங்க முகத்தை மூடாம இருக்கிறாங்க, அந்த மாதிரி இது பண்ணதான் சொல்றாரு. துருக்கியில உள்ள பெண்கள் முகம் மூட மாட்டாங்க. அதை உதாரணம் காட்டி தான் சொல்றாரு. துருக்கி உள்ள மாதிரி இருக்கலாமாடா, ஏன்டா அது மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப அதுல கூட ஒரு இஸ்லாத்தை நீங்க பெணலை என்பதற்கு தான் அந்த விமர்சனத்தை வைக்கிறாரே தவிர, அவர் பெண்கள் சம்பந்தமாக சொன்னது இஸ்லாத்துல அந்த முகத்தை மூடி மறைத்துக் கொள்வதை தவிர மற்றபடி சொத்துரிமை இருக்கு என்று சொல்லுகிறார்கள், நான் வரவேற்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். திருமண உரிமை இருக்கு என்று சொல்லுகிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன். பெண்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறாங்க, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் என்று சொல்லுகிறார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார. அதை மாத்தினாரா? முஸ்லீம் லீக்கை திட்டினதை மட்டும்தானே காட்டுறீங்க. நான் அப்படி சொன்னேன், அப்படி கிடையாது, எல்லா அடிமைத்தனமும் இந்து மதத்தில் மாதிரி தான் இஸ்லாத்தில் இருக்குன்னு மாற்றி அவர் சொன்னார். அதுக்கு ஒரு அதத்தை காட்டு. நீ காட்டின எல்லாமே அரசியல், நீ காட்டின அந்த விஷயங்கள் எல்லாமே தேர்தல் நேரத்தில் பிராமணர்களும் முஸ்லீம் கூட்டு சேர்ந்து இருந்தாங்கல்ல, அந்த ஒரு நேரத்தில் சொன்ன ஒரு விமர்சனம் தானே தவிர அது ஒரு நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். கொள்கையை அது பாதிக்காது. அவர் சொன்ன கொள்கையில் கரெக்டாக இருந்தாரா இல்லையா, அது விஷயம். அதே மாதிரி இன்னொன்னே நம்ம பார்க்கணும், புரோகிதம் இல்லைன்றார். இஸ்லாத்தில் நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கலாங்கிறாங்க, இவங்களுக்கு புரோக்கர் தேவைப்படுது அப்படின்னு விமர்சனம் பண்ணார்ல, அதை மாற்றிக்கிட்டாரா? நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன்,
இஸ்லாத்துலேயும் புரோகிதம் இருக்குன்னு சொன்னாரா? அப்போ எல்லாமே இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இஸ்லாம் தான் நன்மருந்துன்ற ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதுறார். நீங்கள் இன இழிவு நீங்கணுமாக குடியரசு பத்திரிகையில் முழுப்பக்க ஆர்டிக்கல், அதை உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அதில் என்ன எழுதுறாரு? இன இழிவு நீங்க இஸ்லாம் தான் நன்மருந்துன்னு சொல்லிவிட்டு வேறு மார்க்கம் இருந்தால் என்கிட்ட கொண்டாந்து காட்டுங்கிறார். நீ இந்த ஜாதி தீமை ஒளி அது தலைப்புலே வரும். அது நீ வேற மார்க்கம் இருந்தால் என்னிடத்துல வந்து சொல்லி பார்ப்போம். இதை தவிர ஒரு வழி இல்லை. நீங்க இத்தனை வருஷமா அதுக்கு ஜாதிக்கு எதிராக போராடுறீங்க, எதாவது மாற்ற முடிஞ்சா? அவன் இஸ்லாத்தை ஏத்துட்டு ஒரு செகண்ட்ல மாறி போயிருத என்று சிலாகித்து பேசினார்லப்பா, அந்த பேச்சை மாத்தினாரா? அவர் மாத்தல. ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் அவருடைய நிலை அதுவா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவர் கடைசியில 1973 அவர் மரணிக்கிறார். கடைசி ரொம்ப முடியாத வயசான ஒரு தள்ளாத வயசு. அப்ப இறுதியாக ஒரு கூட்டம் சென்னையில தான் கேட்க நகர்லையா தியாகராய நகர்ல ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க. அந்த ஆடியோக்கள் வந்து 3 பாகங்களை கொண்டதாக இணையதளங்கள்ல நிறைய பெரியாரிஸ்டுகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. 3 மணி நேர 3 பாகங்களாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த தள்ளாத வயசுல மனுஷன் 3 மணி நேரம் எப்படி பேசினான்னு தெரியல. 3 பாகங்களாக 3 மணி வராது, 1/2 மணி நேரம் இருக்கும், 1.5 மணி நேரம். அப்ப 3 பாகங்களை கொண்ட ஆடியோக்கள் இன்னைக்கும் அதுல கிடைக்கிறது. அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, கடைசியில இந்த கடைசி உரையில நீ 60 நாளைக்கு பிந்தி தானே கேட்கிற, இறந்து போறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி, இறந்து போறதுக்கு 5 நாளைக்கு முந்தி ஆற்றிய உரை இன்னைக்கு இருக்கிறது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லீம்கிட்ட ஜாதி கிடையாது, அவன் வந்து ஒருத்தட்டில் உட்காந்து சாப்பிட்றான், ஒரு அண்ணன் தம்பி கட்டி பிடிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாராட்டி அதுல கடைசியாக அதான் அவருடைய கடைசிங்கிற அதுதான். தமிழர் இருக்கிறது போல இருக்கிறோம். அவங்க தேவையான கிடையாது, மேல் ஜாதியும் கிடையாது, எல்லாரும் சகோதரர்கள். ஒருத்தன் தொட்டுக்குவாங்க, ஒருத்தன் சாப்பிடுவாங்க, ஒருத்தன் அதையில் இன்னொருத்தன் சாப்பிடுவான், பேச்ச கூட பார்க்க மாட்டோம். அதாவது அவங்க சகோதரத்துவம், அந்த மதத்தின் தன்மை அழைக்கப்பட்டான். சிந்தனைக்கு எப்ப சம்பந்தம்? ஆரியம் வந்த போட்டுதானே சிந்தனை இருந்தது. அது இந்த நாட்டு பழங்குடி மக்களுக்கு இந்துன்னு பேருந்தான் சொல்லிட்டு மரியாதையாவா அது போகலையே. இந்துன்னா 2 ஜாதி, அது ஒருத்தன் பார்ப்பான், ஒருத்தன் சூத்தனு பார்ப்பாங்கன்னா மேல் ஜாதி, சூத்தனா கீழ் ஜாதி. பாப்பான் பொண்டாட்டின்னா சூத்தனை பொண்டாட்டின்னா பாப்பானுக்கு ஒரு பாட்டி. இது சட்டத்திலே சாஸ்திரத்திலே பழக்கத்திலே சொன்னான். நமக்கு வெளியில்தான் எப்போ ஒரு மனுஷனே ரெண்டாவது பொண்டாட்டி அப்படின்னு சொன்னா கட்சி எடுத்துக்கிறானே. தனிப்பட்ட மனுஷன் பொண்டாட்டின்னு சொன்னா கட்சி எடுத்துக்கிறோம். இத்தனை பேசி என் தேவையா மனங்களா ஒரு பேருக்கு மானம் இல்லைன்னா மானங்கள் தான் இந்த நாட்டில சாப்பாடு பூச்சி இருக்குமா இருக்க முடியுமா? ஒரு பையன் பூனல் போட்டு நம்ம எடுத்தாலும் வரலாம்னா என்னடா அர்த்தம்? இந்த பூனலுக்கு அறிவுக்கு பயில என்ன அர்த்தம்? கிராமனே சூழ்நிலையான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? உங்களுக்கு அப்பாக்கு மகன் அர்த்தம், போலீஸ் இருக்குல்ல அப்படிங்கிற ஆத்திரங்கள் வரும். உனக்கு மானம் இருந்தா உன்னை ஒருத்தன் கொண்டாச்சின்னா என்ன ஆத்திரம் வருமோ அப்படி அதுக்கு மேல ஆத்திரம் வரணும். உன்னை சூழ்நிலைன்னு ஒருத்தன் சொன்னா நாதி இல்லையே, சொல்றதுக்கு ஆள் இல்லையே, சிந்திக்க ஆள் இல்லையே. ஒரு ஓட்டுக்கு என்னென்ன கொடுக்குறான், கொண்டாட்டி தவிர மொத்தம் எல்லாம் கொடுக்குறானே ஓட்டு வாங்கிறதுக்கு. அப்ப கடைசியான அந்த ஆடியோ வேணும்னு சொன்னா பெரியாரின் லாஸ்ட் ஸ்பீச் எடுத்து பாரு. இதெல்லாம் ஏஐ கிடையாது, இதெல்லாம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முந்தி போட்ட வீடியோக்கள் ஆடியோக்கள். ஏஐலாம் இப்பதான் வந்துச்சு. அந்த பதிவுலே போட்டிருப்பான். இது வந்து 8 வருஷத்துக்கு முந்தி எதுன்னு போட்டிருப்பான். அந்த பதிவுலேயே ஃபேஸ்புக்லேயே இது இருக்கும். ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆடியோ பதிவேற்றப்பட்டது 8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லி என்ன செய்வான் அதிலே போட்டிருப்பான். அதை கூட உன்னை ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறேன். 8 வருஷத்துக்கு முந்தைய நம்ம போட்டதை. அப்ப 8 வருஷத்துக்கு முந்தி போட்டு எவனும் அது பெரியார் மறுக்கலாம் கிடையாது. இன்னைக்கு போட்டிருந்தான் புதுசாக ஏற்றிருந்தான்னு வைங்கன்னு கேட்பேன். இது பெரியார் மாதிரி மிமிக்ரி பண்ணி ஒரு ஏஐ மூலமா தயாரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு இடம் இல்லாம சமூக வலைதளங்கள்ல உள்ள ரெக்கார்டுல வருகிறது. அந்த ஆடியோ 8 வருஷத்துக்கு முந்தி பேசணும் கிடைக்கும். நான் என்ன வகையில
அவர் 73ல் பேசினார்ல, அந்த காலத்திலே கூட ஃபேஸ்புக்லாம் இல்லை. ஃபேஸ்புக் வந்த காலத்தில் எங்கேயாவது போட்டிருப்பாங்க, கிடைச்சா கூட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளது கூட கிடைக்கும். எனக்கு கிடைச்சதுல 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஆடியோக்கள் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆடியோவில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவங்க முஸ்லீம்கள் அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க, தீண்டாம கிடையாது, ஒரு தட்டில் சாப்பிட்றாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அது ஒன்றை இருக்குதா? இந்த ஜாதி ஒழிப்பான நீ கடைசி தானே கேட்குற, நான் கடைசிக்கு வர்றேன். அந்த ஆடியோ அந்த துணுக்கையும் உங்களுக்கு போடுறேன் பாருங்க, பெரியார் பேச அந்த ஆடியோ துணுக்கையும் போடுறேன், அது எங்கே இருக்குங்கிறதுக்கு அந்த இமேஜ் அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுறேன். அது எந்த வருஷம் பதிவேற்றப்பட்டது என்பதை பாரு. பெரியார் முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய கொள்கை அமைப்புல அது எந்த நிலை வைத்திருந்தாரோ, அது கடவுள் இல்லைங்கிற கொள்கைலாம் மாற்றிக்கல, இஸ்லாத்தினுடைய அந்த மாதிரி கடவுளுக்காக அவர் ஒத்துக்கல, அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பொய் சொல்லிட்டு போக விரும்பல. கடவுள் இல்லைங்கிறதுல உறுதியாக தான் இருந்தார். இருந்தாலும் ஜாதி நீங்கணுமா, நீ எத்தனை வருஷம் கத்தினாலும் நீங்காது, நீ அங்கே போய் பாரு நீங்கிடும். 10/9/59 10க்கு மாறி இருந்தார்ல, அது உண்மையா இல்லையா? அது உண்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம அதை அவர் மறுத்தாரா? கடைசி வரைக்கும் சொன்னாரா? கடைசி வரைக்கும் சொன்னார். அப்ப பெரியார் விஷயமா நீ சொல்வதாக இருந்தால் அந்த ஒரு விஷயமும் கிடையாது, அது ஒரு விஷயமாச்சா. ஆனா இந்த சீமான் தேடி பார்க்கறீல, அவன் கடைசி வரைக்கும் எந்த நிலையில் இருக்கிறான்? ஒவ்வொரு மேடைக்கு ஒரு பேச்சு பேசுவான். முஸ்லீம்களுடைய மேடையில் இருந்து கொண்டால் பழனி பாபா எப்படி தெரியுமான்னு பேசுவான். பாபர் மசூதியை பத்தி விடுத்தால் அவனுடைய கையை வெட்டி விடுவேன்னு பேசுவான். இந்த கிறுக்கு பயிர் விசில் அடிப்பாங்க. அவனுடைய யதார்த்தமான கொள்கை என்னன்னு கேட்டா, சாதாரண செய்தியாளர் சந்திப்புல விடுறான் பாருங்க, அதான் அவனுடைய உள்ளத்துல உள்ளது. கடைசியான ஒரு சந்திப்பு இப்ப அந்த ஈரோடு இடைத்தேர்தல் சம்பந்தமாக அவங்க கேட்கிறாங்க, அப்ப நீங்க கடவுளை நீ பெரியார மறுக்கிறீங்களா, அப்ப கடவுளை ஏத்துக்கிறீங்களா? ஆமா, தமிழனுக்கு கடவுள் உண்டுல. இது இறுதி பேட்டினா இடைத்தேர்தல் நேரத்தில் இறுதி காலங்களில் உள்ள பேட்டி. அதுல என்ன சொல்றான்? ஆமா, கடவுள் இருக்குல்ல, தமிழனுக்கு கடவுள் உண்டு. யார் கடவுள்? முன்னோரை வழிபடு, மூத்தோரை வழிபடு, எங்கள் தெய்வங்கள் முன்னோர்கள்ங்கிறான். தமிழர்களுக்கு தெய்வம் உண்டு, இறை உண்டு. வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னுடைய வேதம் கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும். நான் உரிமைக்கு நிற்கும் போது எனக்கு வழிபாடும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியத்துக்கு மெய்யல்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். தமிழர்களுக்கு தெய்வம் உண்டு, இறை உண்டு. வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னுடைய வேதம் கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும். நான் உரிமைக்கு நிற்கும் போது எனக்கு வழிபாடும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியத்துக்கு மெய்யல்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். தமிழர்களுக்கு தெய்வம் உண்டு, இறை உண்டு. வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னுடைய வேதம் கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும். நான் உரிமைக்கு நிற்கும் போது எனக்கு வழிபாடும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியத்துக்கு மெய்யல்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். அப்ப இது எப்ப சொல்றான்? முன்னோர்கள் தெய்வங்கிறான். யாருக்கு தெய்வம்? சீமானுக்கு மட்டும் இல்ல, இந்த சில்லறைகளும் சேர்த்தான். அடே உனக்கும் தாண்டா தெய்வங்கிறான். உனக்கு யார் தெய்வம்? உனக்கும் சேர்த்தாம பேசுறான். தமிழனுக்கு தெய்வங்கள் இருக்கிறது, முன்னோர்கள் தான் தெய்வம். அந்த விடியும் போடுறேன் பாருங்க. உறுதிமொழி எடுக்கிறானுங்க. உறுதிமொழி இல்ல, உறுதிமொழி இருக்கிறது தனி. இது பேட்டியில சொல்றான். இது பேட்டியில என்ன செய்யறான்? பேட்டி தான் கடைசி. உறுதிமொழி பழைய காலத்துன்றாங்க, அது வீர சைவத்தில் உள்ளதுன்றாங்க. இது நான் சொல்ல இடைத்தேர்தல்ங்கிறது, ஈரோடு இடைத்தேர்தல்ங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு முந்தின ஒரு விஷயம். அப்ப பேசும்போது, இறுதியாக பேசும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, தமிழனுக்கு தெய்வம் உண்டு, கடவுள் உண்டு. நீ சொல்லக்கூடிய கடவுள் இல்ல, எங்க முப்பாட்டன் முன்னோர்கள் தான் எங்களுக்கு கடவுள், அவங்க தான் எங்களோட தெய்வங்கள், மூத்தோர் வழிபாடு அப்படின்னு சொல்றான. இந்த ரசிக குஞ்சலாம் உன்னைய முன்னோர் வழிபட சொல்றான, அதான் வழிபடுறியா? அதை வழிபடுவாயா? நீ முஸ்லீம் பொருள் ஏண்டா இருக்கு, வெளியே போயிட்டு வழிபடு. எதுக்கு இஸ்லாமிய புர்காவையும் போட்டுக்கிட்டு இஸ்லாம்ங்கிற மாதிரி ஒரு பேரை வைத்துக் கொண்டு அடையாளத்தை காட்டி நீ செய்யற? அந்த ஒருத்தன் ஓம் முருகான் மாறினாலும் மாறிட்டு போய் பண்ணி எங்களுக்கு பஞ்சாயத்து இல்லை. நீ என்ன செய்யறன்னா மூத்தோர் வழிபாடுங்கிறான். ஆமா, அதை ஒன்னு எதிர்க்கணும் அல்லது ஏற்கணும், 2 தான் செய்யணும். அவன் முன்னோரை தான் அங்கே வழிபடுறோம் அப்படின்னு சொல்றான்ல, கடைசியா தானே சொல்றான். இவ்வளவு விமர்சனங்கள்லாம் திட்டுனதுக்கு பிறகு சொல்றான்ல, இவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு கூட அவன்கிட்ட மாற்றம் வந்திருக்கா? இல்லை, முன்னோர் தான் வழிபடுவோங்கிறான், முன்னோர் தான் தெய்வம்ங்கிறான். அந்த பைலாவில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சோ ஆவணத்தில் அதையே தான் சொல்றான் இப்போ வரைக்கும். அதுல மாற்றம் வரவே இல்லை. சில நேரங்களில் புகழ்ந்து சிலாகித்து பேசியிருப்பான் என்று சொன்னால் அந்த சபைக்காக பேசினது. அந்த சபையில முஸ்லீமை கூட்டி வச்சிருக்கும் போது பேசுற, கிறிஸ்தவர்களை கூப்பிட்டா கிறிஸ்தவத்தை பத்தி பேசுவான். அங்க பாதிரியார் பிடிச்சி நக்கு கேள்வி கேட்டு கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டார்ல கிறிஸ்துவ சபையில, அந்த மாதிரி இடத்துக்கு அந்த மாதிரி நினைத்தா உளருவான். அதை விட்டுருங்க. இவன்கிட்ட இயல்பாக பேசுவது என்பது என்னன்னு கேட்டா, நாங்க மூத்தோரை வழிபடும், அதுக்கு தான் அழைக்கிறேன் எல்லாரைங்கிறான்.
எங்கள்கிட்ட உள்ள நாம் தமிழர் பூராமே அதான். அப்போ முஸ்லீம்கள் வழங்கி கொள்ளணும். இந்த சீமானு முட்டு கொடுத்து பேசக்கூடிய அவன் புர்கா போட்டிருந்தாலும் சரி, முஸ்லீம் பேர்ல உள்ளாலும் சரி, அவன் முன்னோர் வழிபாடை மூத்தோர் வழிபாடை செய்யக்கூடிய நாம் தமிழர் மதத்துக்காரங்க, அவங்க முஸ்லீம்கள் கிடையாது. நடிக்காதீங்க. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, தவறுன்னா அதை கண்டிச்சு வெளியேறு. அதை விட்டு நீ ஒரு கட்சின்னு நினைச்சு நாங்க வந்தோம், நீ முன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ மூத்தோர் வழிபாடு முன்னோர் வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால வெளியேறுன்னு சொல்லு. வெளியேறலன்னு சொன்னா ஆமா வழிபடத்தான் செய்கிறோம், நீ பைலாவில் உள்ள பிரகாரம் தமிழ்ல பேரை மாத்திக்கிறோம், மாத்தி தொலைஞ்சு போ. இஸ்லாத்தின் பேர்ல இதுக்கு செய்யற, இஸ்லாத்தின் பேர்ல செய்யறான்னா இஸ்லாத்தை எதிர்த்து நிக்கிறான், அவனுக்கு நீ சப்போர்ட்டா நிக்கிற. இஸ்லாத்துல ஒளிப்போங்கிறான், அதுக்கு சப்போர்ட்டா நிக்கிற. எல்லாம் மதம் மாறி வாங்குறான், அவனுக்கு போய் சப்போர்ட்டா நிக்கிற. அதுல மாறிட்டானா நான் திருந்தவே இல்லை, கடைசி வரைக்கும் தான் சொல்றான். திருந்திட்டான்னு சொன்னீங்களா? திருந்திட்டான்னு சொன்ன பிறகுதான் இந்த பேட்டி. இந்த பேட்டியில் என்ன செய்யறான்னு கேட்டா, எங்களுடைய தெய்வம் முன்னோர் தான். எங்களுடைய யாருடைய எங்கள்ங்கிறது யாரு? அடே உனையும் சேர்த்தாண்ட சொல்றான். எங்கள் தெய்வம்டா. எங்கள்டா யாரு? இந்த ரசிய குஞ்சுகள் முட்டு கொடுக்குற உனக்கும் சேர்த்தாவும் சொல்றான். உன்னுடைய தெய்வம் முன்னோருங்கிறான், முன்னோரை தான் வழிபடணுங்கிறான். அப்ப முன்னோரை வழிபடுவது என்று அழைத்து நீ ஒத்துக்கொண்டாயனால் நீ முஸ்லீமா இருக்க முடியுமா? நீ ஒத்துக்கிறலன்னு சொன்னா எதிர்க்காம இருக்கிற. அப்ப நீ தேட வேண்டியது யாரை தேடணும்? நீ சீமானை தேடுப்பா. பெரியாரை தேடுறதை விட சீமானை தேடிப்பாரு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதனால இந்த விஷயங்கள் பொய் பொய்யா சொல்றாங்களே தவிர, அவர் பெரியார் இஸ்லாத்தை பற்றி ஒரு நிலைப்பாடு சொன்னார்ல, அதில் ஒரு மாறவே இல்லை. முஸ்லீம்களை பற்றி சில நிலைப்பாடு சொன்னார்ல, முஸ்லீம்களுடைய அரசியல் நடவடிக்கை பற்றி, அது மாறி இருக்கிறார். ஒருக்கு ஆதரிச்சிருக்காரு, ஒரு திட்டி இருக்கிறாரு, அவர் திட்டினா இவங்களும் திட்டி இருக்கிறாங்க. அது திமுக கூட ஆதரிச்சு எதிர்க்கலையா? அவரு திமுக எதிர்ப்பாரு, கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டுவார். அதெல்லாம் அரசியல் நிலைமைக்கு தகுந்தவாறு அப்படி வரும். அந்த மாதிரி இப்போ காமராஜரை திட்டுவாரு, காமராஜர் ஆதரிப்பாரு, ராஜாஜியை திட்டுவார், ராஜாரை ஆதரிப்பார். பெரியாருக்கு மட்டும் உள்ள அளவுகோல் இல்லை. அரசியலில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இந்த சூழ்நிலைக்கு இதான் சரி அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு அந்த நேரத்தில் சரியா தான் இருக்கும். முஸ்லீமுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க முஸ்லீம்கள் கோவை குண்டுவெடிப்பு பிறகு 50 பேர் திமுக எதிராக மாறினாங்கல்ல, அது ஒரு நிலை. முஸ்லீம்கள் பூராத்தையும் அவர் தீவிரவாதின்னு சித்தரிச்ச காரணத்தினால விருப்படைந்து மாறினாங்கல்ல, அப்படிலாம் மாறும். அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு சில நிலைகள் மாறி போய் பெரியார் சொன்னது எதை பற்றி? அன்றைக்கு இருந்த முஸ்லீம் சமுதாயம் எடுத்த அரசியல் முடிவை பற்றி சொன்னார். எதை பற்றி சொல்லல? இஸ்லாத்தை எந்த நம்பிக்கையை புகழ்ந்து சொன்னாரோ, இஸ்லாத்தில் எதெல்லாம் வரவேற்கிறேன்னு சொன்னாரோ, அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை. நீ காட்டு, நீ எத்தனை வருஷம், நீ 64 காட்ட வேணாம், எந்த வருஷத்துக்காக காட்டு. சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அதுக்கு பிந்தி இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமாக அவருடைய விமர்சனங்கள் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். கடவுளை நம்புற விஷயத்தை எங்களே விமர்சனம் பண்ணுவார். அதே நேரத்தில் மனுஷனா வாழ்வதற்கு இஸ்லாத்தை விட்டா வழியே கிடையாது. நீங்க என்னதான் கஜகரணம் போட்டாலும் உங்களை சகோதரத்துவம் கிடைக்கவே கிடைக்காது, இஸ்லாத்துக்கு அதை மாறினாரான்னு கேட்கணும். அதனால இவங்க இதை பெரிய ஆதாரத்தை வைத்ததாக சொல்லி புழுங்குறாரு, அது ஒரு விஷயம். அது போக இன்றைய காலத்தில் இதெல்லாம் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. இவங்க சொல்றபடி மறைக்கப்பட்டுலாம் கிடையாதுங்க. இந்த குடியரசு இதழ் இருக்குல்ல, இந்த குடியரசு இதழ்ங்கிறத நீங்க எவ்வளவு வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம். தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது உள்ளக போனீங்கன்னா ஒவ்வொரு குடியரசு இதழையும் அப்படி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் விடுதலை கிடைக்காது. விடுதலை இவங்க பெரியார் அவங்க கையில் இருக்குது, அது தேடி எடுக்கிற மாதிரி அவங்க போடலை. அவங்க நூலகத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். அது விடுதலை டெய்லி பத்திரிக்கை தானே, டெய்லி பத்திரிக்கை எல்லாம் புத்தகம் போட்டுருக்கிறான். தினத்தந்தி எல்லாத்தையும் புத்தகம் வெளியிட்டானா? அதை கேட்குறாங்க. புஸ்தகமாக நாளிதழையாக புஸ்தகமாக வெளியிடுவான்? அது வெளியிட மாட்டான். விடுதலை நீ பொதுவாக்குனேன்னு கேட்பாங்க. அது நாளிதழ் பத்திரிக்கை, பல செய்திகள் வரும், அதில் தேவையானது புஸ்தகம் அவங்க போடுவாங்க. அதனால உனக்கு எந்த விஷயத்தை கிடைக்காத ஒன்று மறைச்சு வச்சிருந்தா நீ எப்படி இணையதளத்தை தேடினா உனக்கு கிடைக்குது? அது பப்ளிஷ் பண்ணா தானே, அல்லது உனக்கு அங்கேருந்து மண்டையில் இறங்குனுச்சா? பாரதியார் கொண்டாந்து போட்டு விட்டாரா? எப்படி உனக்கு கிடைக்கும்? தேடி எடுத்தாங்களா? தேடிச்சு எவனோ ஒருத்தன் எழுதுனாங்கிறீள், அவன் எங்கேருந்து எடுத்தான்? எவனோ ஒருத்தன் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எழுதுனாங்கிறீட, அவன் எங்கேருந்து எடுத்தான்? அவங்களுடைய புஸ்தகத்தை பார்த்தானே எடுத்தான். மறைச்சு வைக்கலன்னு அர்த்தம். அவங்க மறைச்செல்லாம் வைக்கல, வெளிப்படையாக தான் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே கிடைக்கும், என்ன வேண்டாலும் கிடைக்கும், கிடைக்கிற விதமாக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட கேட்ட அனைத்து குடியரசு இதழ்களும் என் கையில் இருக்கிறது. பிடிஎஃபாக நான் வைத்திருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி தேவைப்பட்ட ஆதாரத்தை காட்டுவதற்காக வேண்டி நான் பல வருடங்களாக என்கிட்ட இருக்கிறது. தேவைப்படுமா எடுத்தது பார்ப்பேன், சம்பந்தப்பட்ட குறிப்புகளுக்கு உதவுமான்னு சொல்லி. அவ்வளவு எளிமையாக கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்பதான் அவர் தேடி எடுத்தாராம். பயங்கர கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டோம். புருடா தான் விடுவாங்க, புருடா தான் விடுறாங்க.
பழனி பாபாவுக்குலாம் இதெல்லாம் தெரியல, அப்படி அது வேற சொல்றாங்க. பழனி பாபா வந்து சொன்னார்ல, பெரியாரை எதிர்த்தவன்னா இங்க தமிழகத்தில் ஏத்துக்கிற முடியாதுன்னு சொன்னார்ல, நம்பாதன்ட்டார்ல. ஏன்னடா இவங்கள பெரிய பழனி பாபா நாளைக்கு சொல்ல போறாங்க, நீங்க வேணா பாருங்க. இப்போதைக்கு முட்டு கொடுக்குறான், சீமா யோசிப்பான், ஆகா இதுக்கு பதில் இல்லையே, பழனி பாபா ஒரு ஐயக்கன் ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சுட்டு பழனி பாபாவுக்கு தேடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. பெரியாரை புகழ்ந்துட்டு திட்டின மாதிரி பழனி பாபா இவனுக்கு எதிராக வந்து நின்றார். ஆஹா இவன் பழனி பாபா ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லி பழனி பாபா சில முன்ன பின்ன எல்லாம் பேசியிருப்பார்ல, திட்டி அது மாதிரி உள்ளாம் தொகுத்து எடுத்து பழனி பாபா இப்படித்தான் பேசியவர், இப்படிப்பட்டவர் தான் பழனி பாபான்னு இதே சீமான் சொல்லுவான். நல்லா விளைக்கிறங்க. சீமான்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு எவனும் பெருசு கிடையாது. அவன் இந்த கிற்கு பைய சொல்றதை ஏத்துக்கணும். இந்த சீமான்கிற கிற்கு எதை உளறானோ அதை ஏத்துக்கணுங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. அதனால அவருடைய அனைத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். நீ வந்து உனக்கு ஒரு திராணி தெம்பு இருந்தால், பகிரங்கமா சொல்றேன், சீமான் பேசிய அனைத்து விஷயங்கள், அவனுக்கு எதிராக நாங்கள் பேசிய அனைத்து விஷயங்கள், இந்த 2 தலைப்பு விவாதத்துக்கு நான் அழைக்கிறேன். சீமான் அழைக்கிறேன், யார் வேணா கூட்டிட்டு வா. இப்ப இந்த விவாதத்துக்கு நான் ஒரு அழைப்பு விட்டுறேன்னா இது முடிந்து விட்டு, இந்த விஷயத்துக்கு பதில் முடிஞ்சிருச்சு. இன்ஷா